ஐந்து என்று நிலை நிற்கவே பாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக அமுக்கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோ பச்சை மா மலைபோல் மேனி அவளவாய் கமலச் செங்கணச்சுதாமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் முச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் மச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருளானேன் எங்கும் முழல் கண்ணன் என்ற மகனைக் காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயம் சீர்மைத்தே மட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் புத்திர்பலமிசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் ஜாட்யம் வாக்படுத்வம் ஜகனோமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே. இந்த பையெல்லாம் வைக்காதீங்க, யாரா உட்காருவா. யார் இது பை? ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஹே கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி லிபுத்தூரார் மகராஜிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிகி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம் ராமர் கோவிலில் இல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் வில்லி பாரதம் அனுபவிக்கிறோம். இன்றைக்கி சாயந்தரம் ரகுநாத்ஜி பஜனை இருக்குது, அதனால கார்த்தால. நாளையிலேருந்து சாயந்தரம்தான். அர்ஜுனன் பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்ணுறான். அந்த யுகத்தில் தபஸ் பண்ணணும். நம்ம இப்போ பூஜை பண்ணுறது கோயிலுக்கு வருதே பெரிய தபஸ் தான். தபஸ்ன்னா தெரிஞ்சுக்கோங்க, கான்சன்ட்ரேஷன். எதில் நம்ம ஈடுபடுறோமோ அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தபஸ். இப்போ கோயிலுக்கு வரேள், மைண்டு கோவிலில் தான் இருக்கணும், பஜனையில் தான் இருக்கணும். வாசலில் வச்ச செருப்பில் இருக்கக்கூடாது. ஆமாம், அதனால் தான் அதை ஒரு ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிறதுல தப்பு இல்லை. இவன் அங்கே வச்சுக்கிட்டு இதே நினச்சின்னு இருக்கான். அதுதான் தபஸ், கான்சன்ட்ரேஷன் போகிறது. அப்புறமா தபஸ் பண்ணுற போது இப்போ நான் சொன்னேனே கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கணும்னு. இப்போ நீங்கள் அதில் வேறு ஒரு இதில் எண்ணம் போச்சுன்னா ஆசை இருக்குதுன்னு அர்த்தம், காமம். இப்போ நம்ம பிரதட்சணம் பண்ணுறப்போ யாரோ குறுக்க போகிறா, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறா, கோபப்பட்டு விடுறோம். கூடாது. காமம், குரோதம், லோபம், இந்த இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கான் பகவான். எல்லாமே உபயோகப்படுத்துறதுக்கும் கொடுத்துருக்கான். ஆனால் அதை கண்ட்ரோலும் பண்ணணுங்கிறான்.
என்ன கஷ்டம் பாருங்க. சுகருக்கு மாத்திரை தரேங்கிறான் டாக்டர். நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்கிறான். மாத்திரை கண்ட்ரோல் பண்ணாதுங்கிறான். மாத்திரையோ நானோ பண்ண முடியாது, நீங்கள் தான். பார்த்தீங்களா, என்ன விஷயத்தை எடுத்துக்கோங்கோ, நம்முடைய மனம் ஈடுபட்டால்தான். மனசு, இந்த மனம் நமக்கு பெரிய, அதுதான் பாரதி சொன்னான், மோகத்தை கொன்றுவிடு அல்ல இந்த மூச்சை நிறுத்தி விடுன்னா. மனசை நம்ம சொல்கிறோம், இன்னொருத்தருக்கு சொல்கிறோம் கட்டுப்படுத்தணும்னு. அவாவா கட்டுப்படுத்துகிற போது தானே கஷ்டமாக இருக்குது. அவையார் தான் சொன்னால், கிட்டாதாயின் வெட்டன மர. நம்முடைய அதுதான் வள்ளுவரும் சொல்கிறார், மனத்துக்கண் மாசிலநாதன். மனசுக்கும் கண் இருக்கு. நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, பார்த்து நடங்கிறோம். இந்த கண் போல் இதை இந்த கண் பார்க்கணும்னா மனக்கண் பார்த்தா தான். நமக்கு எது குறுக்கிடுறதுன்னா அந்த ஆசை. ஆசைப்பட்டு விடுறோம். அது ஆசைப்படுறதுனால கஷ்டம். அதுதான் எழுதி வச்ச, ஆசையினால் துன்பம், கோபத்தினால் அழிவு. கோபம் நமக்கு பெரிய சத்ரு. நமக்கு விரோதி வேற எங்கேருந்தோ வரல, நம்மளால் தான் வருது. ஆசையினால் வருது, கோபத்தினால் வருது. என்ன பண்ணுவேள்? அதுதான் கட்டுப்படுத்தணும். வள்ளுவர் சொல்கிறார், சத்ருகுண ஆழ்வார்கிட்ட கற்றுக்கணும் மனசை கட்டுப்படுத்துறது. ராமன் சீதை வந்து உட்காருவா, வரதாழ்வான் வந்து சேவிப்பான். அதுக்கப்புறம் இளைய பெருமாள் வந்து சேவித்து அவரிடத்தில் நிற்பர். சத்ருகுண ஆழ்வார் வருவர், சேவிப்பர். அவர் போய் அவரிடத்தில் நிற்பர். இதை தினமும் கவனித்த ஒரு காவலாளி கேட்டான் சத்ருகுண ஆழ்வார், நீங்கள் ராமனை நிமிர்ந்து கூட பார்க்கறது இல்லையே, பரதனுக்கு தொண்டு பண்ணணும்னு போயிடுறேள், ராமனை உங்களுக்கு பிடிக்காதான்னு கேட்டுவிட்டான். அழுதார், கண்ணில் தண்ணி விட்டார். ஏன்னு, ராமனை போய் யாருக்கா பிடிக்காமல் இருக்குமா? நான் ஏன் ராமனை நிமிர்ந்து கூட பார்க்கலேன்னா, ராமனோட அழகில் லயிச்சுட்டேன்னா பரத கைங்கரியம் கெட்டு போகும். பார்த்தீங்களா, நமக்கு முன்னால் பகவானே வந்தாலே நம்ம என்ன ஒர்க்கில் இருக்கோமோ அதை பார்க்கணும். அது புண்டலீகம் பண்ணினான் விட்டலன் வந்தபோது. அதுதான் யூ ஷுட் நோட்டீஸ் த கான்சன்ட்ரேஷன். அவள் இப்போ சொல்கிற பாருங்கோ, இப்போ புதுசாக சொல்லலை, தியானா யோகாலாம் சொல்கிறாளே. வாட் இஸ் மென்ட் பை தியானா? உன்னுடைய மனக்கட்டுப்பாடு. இது வந்து இன்னொன்று கவனிக்கணும், யாரும் உத்தரவு போட்டு நடக்காது. இப்போ சட்டமெல்லாம் போடுறாளோ இல்லையோ, சட்டம் போட்டதுனால இல்லை. சட்டம் போட்டால் எழுத்தில் இருந்து என்ன பண்ணுவீங்க? நாம் என்ன கடைப்பிடிக்கணும்? இடது பக்கமாக போகணுன்னு சொன்னால் நாம் தானே போகணும். எழுதி வச்சா போருமா, இடது பக்கம் செல். ஆறு செல்றது, நம்ம என்ன செல்லணும்? புரியுறதோ? சட்டம் வந்து சட்டமோ சாஸ்திரமோ பேப்பரில் தான் இருக்கும், கடைப்பிடிக்கிறது நம்ம. இதில் என்ன வேடிக்கைன்னா, நம்ம கடைப்பிடிச்சா நமக்கு நல்லது, இன்னொருத்தருக்கும் நல்லது, நம்மளால் இடைஞ்சல் இல்லையே. போகிறோம், தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம், அது நமக்கும் நல்லது, மற்றவாளுக்கும் நல்லது. நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, நமக்கும் கஷ்டம், நம்மளால் மற்றவாளுக்கும் கஷ்டம். அதுதான் அர்ஜுனன் ஒத்த காலில் இன்னும் தபஸ் பண்ணுறான், ஊர்வசி வந்து நாட்டியம் ஆடுறா.
இவனை மயக்கிறதுக்கு. அவன் மயங்கவே இல்லை. கரையான் புத்து கட்டிடுத்தாம், பாம்பு குடி கொண்டதாம். வில்லி சொல்கிறார், கருந்துருகல் எனக்கருதி கன்றும் பிடியும் களிற்றினமும் உடன் உறிஞ்ச கரையான் ஏறி பொருந்து முளை புற்றதென புயங்கம் ஊற பரிந்து மழை நாள் வெயில் நாள் என இவனைப் போல அருந்தவம் இயற்றியவரில் யார் உளர் சிவசிவ என்றுன்னர். இவனை மாதிரி யார் தபஸ் பண்ணா? அவள் ஊர்வசி ஏமாந்து போனா, கோபம் வராமல் இருக்கா அப்படிங்கிறதுக்கு அவள் அப்பா இந்திரனே வரான், கிழவனாராக வரான். நான் நேற்றுக்கே சொன்னேன் உபன்யாசத்தில், வயசானவன் ஆற்றுல இருந்தால் தான் பொறுமை வரும்னு. குழந்தைகள் இருந்தால் பொறுமை வரும், வயசானவா இருந்தால் பொறுமை. பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தைய வளர்க்குறது, அது இப்படி ஓடும் ஆடும். அப்புறம் பேச்சு வந்தவுடனே பேசினதே பேசும். ஆமாம், வயசானவாளும் பேசினதே பேசுவா. ஏன்னா வயசாகிடுத்து அவளுக்கு. அவள் டாக்டர் சொல்கிற அந்த மூளைக்கு போகிற பிளட்டு விட்டு விட்டு பாயும். அது அப்பா அவளுக்கு என்ன நினைவு இருக்கோ அதைத்தான் பேசுவா. புரிஞ்சுதோ? ஆமாம், அவளுக்கு என்ன நினைவு இருக்குது, வாங்க உட்காரு. அதைத்தான் பேசுவா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நாம் தான் பொறுமையாக டீல் பண்ணணும். புரியுறதோ? எந்த இடத்துக்குமே பொறுமை வேணும். ஆமாம், பேஷண்ட்டுங்கிறான். பேஷன்ஸுங்கிறது நோயாளிக்கு பேர் இல்லை, டாக்டருக்கும் தான் பேஷண்ட்டு வேணும். பேஷன்ஸ். அவன் என்ன வந்தவன் வியாதியை பற்றி 100 கேள்வி கேட்பான், மாத்திரை மருந்தை எப்படி சாப்பிடணும்னு கேட்பான், கேட்டதையே கேட்பான். இல்லை சும்மா இல்லாமல் இந்த காலத்தில் இன்னும் ஃபோன் பண்ணி வேற கேட்பான், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுப்பான். நீங்கள் ரொம்ப நீங்கள் எந்த மேட்ரை எடுங்கோ, நீங்கள் தபஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொறுமை வேணும். நமக்கு எல்லாருக்குமே சடக்குன்னு கோபம் வந்துடுறது, எல்லாருக்கும் வருது. அடியன் உள்பட தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் என்ன இருக்குது, சட்டார்னு வந்துடுறது. பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசையம் ஒன்று உண்டு. எங்கள் வாத்தியாரே சொல்லுவார், அரஞ்சைய விரும்பு சொல்லித்தரார். 60 சினம் அப்படின்னு சொல்லித்தரார். அவன் பையன் எந்திரதான், என்ன சார் சொன்னால் புரியலைங்கிறான். 60 சினம். இன்னொரு பையன் கேட்டான், அப்படின்னா என்ன சார்? 60 சினம் உட்கார் அப்படின்னாரான். அப்போ நமக்கு பொறுமை எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் வயசாச்சுன்னா பேசினதையே பேசுவா. நம்ம வந்து கோபப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு அந்த ஏஜ். இப்போ நீங்கள் ஒன்று கவனிக்கணும், எனக்கு அந்த ஏஜ் வந்தால் நான் பார்த்துப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது சிரமங்கிறோம், ஸ்ரத்தையாக பார்த்துக்கணும்னு சொல்கிறோம். பொறுமை ரொம்ப முக்கியம். இப்போ வயசானவராக வந்து நிற்கிறான் தேவேந்திரன். அர்ஜுனனை பார்த்து கேட்குறான், நீ யாருப்பா? நான் அர்ஜுனன். அர்ஜுனன்னா தர்மபுத்திரன் தம்பி. ஓ, இந்த சூதாண்ணானே அவன் தம்பியான்னார் இவர். இப்போ நமக்கு கோபம் வந்துடும். ஓ, தர்மபுத்திரங்கிற அப்புறம் என்னன்னு அப்படி சொல்லலை. ஆமாம், இப்போ எதுக்கு நீ இப்படி ஒத்த காலில் நிற்கிற? பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்ணுறேன். எதுக்கு? பாசுபதாஸ்திரம் வாங்க, சண்டையில் ஜெயிக்கிறதுக்கு. ஓ, சண்டை வருமோ அப்படின்னு. ஆமாம், இல்லை சண்டை வந்தால் வேணும். ஓ, நீ பரமேஸ்வரன் நோக்கி தபஸ் பண்ணுறியே, உன்னால் பார்த்துட முடியுமா அப்படிங்கிற. பார்க்கணும் தான் தபஸ் பண்ணுறேன். திரும்ப திரும்ப கேட்டதையே கேட்டார். அழகாக பதில் சொன்னான். பிரத்யட்சமானான் இந்திரன். இப்போது நல்ல தபஸ் பண்ணுறான்.
கைலாய மலையில் பார்வதி கேட்குறா பரமேஸ்வரனை பார்த்து, உங்களை நோக்கி இப்படி ஒரு பக்தன் தபஸ் பண்ணுறானே, கிருபை பண்ண வேண்டாமான்னு நீ சொல்லணும்னு காத்துட்டுருக்கேன்னு. சாமியே மாமி பேச்சு தான் கேட்குறாரு. அதுக்கு அது அர்த்தம் இல்லை. நம்ம என்ன காரியம் பண்ணாலும் ஸ்திரீகள் துணை இல்லாமல் பண்ண முடியாது. சாஸ்திரமே சொல்கிறது. என்ன கவனிங்கோ, இல்லறத்தில் ஈடுபடுறவன் ஆண்மகன், இல்லறத்தை நடத்துகிறவ பெண்மகள். நான் அன்றைக்கே சொன்னேன், நீ என்ன தானம் பண்ணாலும் அவள் தான் தீர்த்தம் போடணும். அவள் தீர்த்தம் போட்டால் தான் அப்ரூவல். வேதம் படித்தவனோ தானம் வாங்குறவனோ யாரும் ஆதிகாரி தீர்த்தம் போடலைன்னா வாங்கிக்க மாட்டான். புரியுறதோ? அது நீங்கள் கவனிக்கணும். பொறுப்பு கொடுத்துருக்கா, பெண்கள் தெரிஞ்சுக்கணும். ஆதிகாரருக்கு சரியாக தான் இதை பண்ணுறாரா, சரியாக தான் ஸ்ரத்தையாக பண்ணினாரா, அதுக்கு குரு தட்சணை, அதுக்கு அந்த காரியத்தை தொடங்கிறதுக்கு புல்லை பிடிச்சிக்கிறா, கையில் தீர்த்தம் விடுறா, எல்லாம் பண்ணுறா, சமைக்கிறா, எல்லாம் பண்ணணும். அதில் தான் பெண்களுக்கு பொறுமை, பொறுப்பு, நிதானம் இது இருக்கிறது நான் தாங்கிறான் கீதையில். இப்போ அது இல்லாததுனால்தான் பல குடும்பங்களில் சிக்கலாக இருக்குது. ஆமாம், சாஸ்திரிகள் உள்ளே நுழையிற போதே நம்ம திவசம் பண்ணுறோன்னா என்ன கேட்குறாரு, உள்ளே வரும்போதே மன்னிய ஆரம்பிக்கலாமாங்கிறார். ஏன் கேட்குறார்? நம்ம தானே மந்திரம் சொல்ல போகிறோம், நம்ம தானே செலவழிக்க போகிறோம், மன்னிய ஆரம்பிக்கலாமான்னு ஏன் கேட்குறாரு? சமையல் பண்ணுறது அவள் தான். நம்ம காய்கறியெலாம் வாங்கிலாம் கொடுக்கலாம், சமைச்சு ரெடி பண்ணி ஸ்ரத்தையாக அதில் மடியாக சமைச்சு ஆச்சாரமாக செஞ்சு அதில் என்ன தெரியுமா வேடிக்கை, நிதானமாக பரமாறி எல்லாம் பண்ணணுமே. நம்ம பாட்டுக்கு இங்கே மந்திரத்தை வேகமாக சொல்லிடுவோம். ஆமாம், மந்திரம் கொஞ்சம்னா வாழைக்கான்னா எங்கே போகிறது? நீங்கள் அதனால் தெரிஞ்சுக்கணும், என்ன காரியத்தில் ஈடுபட்டாலும் பொறுமை, பொறுப்பு, நிதானம். யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆண்மகனோ பெண்மகளோ ரொம்ப வேணும். நம்ம எதை எடுத்தாலும் சட்டத்துப்படியோ சாஸ்திரப்படியோவும் 100க்கு 100 நடக்க முடியாது. அதில் தான் விதி விலக்கு வச்சுருக்கா. முடியலை, சேரில் உட்காந்துக்கோங்கிறா. உத்தரால் ஹோமம் பண்ண முடியலை, பரவாயில்ல சமைச்சு போட்டுருங்கோ, வாழைக்காய் அரிசியை கொடுங்கோங்கிறா. வச்சுருக்கா எல்லாத்துக்கும் விதி விலக்கு. விதி விலக்க விதியாக எடுத்துக்கப்படாது. முடியாதவா பண்ணுறதுக்கு சாஸ்திரத்தில் வச்சுருக்கா. கர்ப்பஸ்திரீ, பிரசவித்தவள், வியாதியாக இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் விதி விலக்கு வச்சுருக்கா. ஆமாம் சார், நீங்கள் ஒரே மாதிரி ரிஜிட்டாக இருக்க முடியாது. இப்போ ஒரு எம்எல்ஏ, எம்பி யாரோ ஒருத்தர் ட்ரெயினுக்கு வரான்னு வச்சுக்கோங்க, லேட்டாக எடுத்து வந்துன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவன் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி வண்டியை நிறுத்தி வைன்னு தான் சொல்லுவான். நீங்கள் போய் வண்டியை நிறுத்தலாமான்னு கேட்கக்கூடாது. அவன் பார்லிமெண்ட்டு மெம்பர், அப்புறம் அந்த செலுக்கு கூட இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது சார்? நீங்கள் எதை எடுத்தாலும் சட்டம் பேசக்கூடாது. அவர் பாவம் நேரத்துக்கு வரவர், ஏதோ தாமசமாகிடுது. அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படிலாம் கேட்கக்கூடாது. சில பேருக்கு விதி விலக்கு உண்டு, அது சாஸ்திரத்திலேயே வச்சுருக்கா. இப்போ பரமேஸ்வரன் கிளம்புறார், கிருபை பண்ண. அப்போ பார்வதி சொன்னான், அர்ஜுனன் நல்லா சண்டை போடுவனா, சண்டை போடுறத பார்க்கணுமேன்னா. அதுக்கு வேலை வந்துருத்தூன்னர். என்னன்னர், துரியோதன மூகாசுரன்னு ஒரு ராட்சசனை அனுப்பினான் இவனை கொல்றதுக்கு. அவன் பன்றி வடிவன் தாங்கி வந்தான். இப்போ சிவபெருமான் வேடனாகவும் பார்வதியை வேட்டுவ பெண்ணாகவும் குமரக்கடவுளை குழந்தையாகவும் சிவகணங்களை வேடர்களாகவும் வச்சுன்னு வந்துட்டா. இப்போ நம்ம ஒருத்தரோட சண்டை போடணும்னு வச்சுக்கோங்க, ஒரு காரணம் வேணும். ஆமாம், காரணம் வினா காரியம் ந பிரபவதி. இப்போ ஆஃபீஸ்லேருந்து வரோம், அதிகாரியோட சண்டை போடுறதுங்கிற முடிவோடு வந்திருக்கோம். அதுக்கு ஒரு காரணம் வேணுமே.
அவன் காப்பியை கொண்டு வந்து வைப்பா, குடிங்கோன்னு. என்னடி லொட்டுன்னு வைக்கிற, தினம் இப்படி தான் வைக்கிறா. நமக்கு இன்னும் அன்னைக்கு அவளோட சண்டை போடணுங்கிற முடிவில் இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் வேணுமே. இப்போ இவர் பரமேஸ்வரன் பானம் போட்டார் அந்த பன்றி மேலே, அர்ஜுனனும் போட்டான். போட்ட உடனே அந்த பன்றியின் காரணமாக சண்டை போட்டார். நான் கொல்ல பிறந்தவன் வேடன்னா. அர்ஜுனன் சொன்னால் தர்மசாஸ்திரத்தில் இருக்குது, தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லுன்னு கொன்னேன்னா. இது காரணமாக 2 பேருக்கும் சண்டை. சிவனால் அர்ஜுனனை சமாளிக்க முடியல. என்னன்னு வியாக்கியானம் பண்ணான். இந்த ஓரமாக நின்று பார்வதியும் முருகப்பெருமானும் எப்படி அர்ஜுனன் சண்டை போடுறான்னு பார்த்தாலாம். அவளோட கருணை கண்ணு அர்ஜுனன் மேலே விழுந்ததாம். அதனால் சிவனால் சமாளிக்க முடியல. பாருங்கோ, சிவன் தான் கூட்டின்னு வந்தார் ஆதிகாரியும் பையனையும். அதனால் கூட இருக்காளே நம்ம தான் ஆதரிப்பான்னு நினச்சிடாது. ஆமாம். அப்போது பெருத்த யுத்தம் நடந்தது. கடைசியில் இருந்தாலும் சிவனை போய் சமாளிக்க முடியுமா? அங்கே ஒரு லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறோம். அதுக்கு முன்னால் கோபம் வந்துருத்து. அவனுக்கு கையில் இருந்த காண்டீபத்தை எடுத்து ஓங்கி அடித்தான் சிவன் தலையில். அடிச்சுட்டு இவன் தலையில் கையை வச்சுட்டான். இவனுக்கு வலிச்சது. வில்லிபுத்தூரார் சொன்னார், சிவன் அடித்ததுனால என்னாச்சுன்னா, வேதம் அடி உண்டன, விரிந்த பல யோனிகள் அடி உண்டன, ஒரு 5 பூதம் அடி உண்டன, உலகமே அடிபட்டது. அதை தான் ஒரு பக்தன் நிந்தாஸ்துதியில் பாடினான். ஒருத்தன் கல்லால் அடித்தான். சாக்கிய நாயனார்னு ஒருத்தர், தெரிஞ்சுக்கோங்க. அவர் சைவனாக இருந்துட்டு சாக்கிய மதத்துக்கு போயிட்டு திருப்பி சைவத்துக்கு வந்தார். அந்த மதத்துக்கார தன்னை தொல்லை பண்ணுவாளின்னு அந்த சாக்கிய மத கோலத்திலேயே இருப்பார். ஆனால் சிவனை கும்பிடுவார். சிவனை எப்படி கும்பிட்டார்னா, சாக்கிய மதத்துக்காரன் சாக்கிய மதத்திலே இருக்கான்னு நினச்சிக்கணும்னு லிங்கத்தை வச்சு தினம் ஒரு கல் எடுத்து அடிப்பர். எப்படி சிவசிவான்னு சொல்லிட்டு. வெளியில் இருக்கிறவாளுக்கு இவர் சிவனை நிந்திக்கிறான்னு தெரியும், சிவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ஒரு நாளைக்கு இந்த கல்லை போட மறந்தார். சிவன் காட்சி அளித்தார். சேக்கிழார் சொல்கிறார் பெரிய புராணத்தில், கொண்டதொரு கல்லெடுத்து குறிகூடும் வகையறிய ஒண்டிவினை ஒழிதெஞ்சி ஓடி வரும் வேட்கையோடு. அப்போது கல்லால் அடித்தார். கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க காலு செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க. கண்ணப்ப நாயனார் செருப்பை தூக்கி வச்சார். ஏன்னா கண்ணை வைக்கணுமே, அடையாளம் தெரியணுமே. வில்லால் ஒருவன் அடிக்க, அர்ஜுனன் காண்டீபம் என்னும் வில்லால் ஒருவன் அடிக்க, கூட்டத்திலே ஒருவன் பித்தா பேயா. இந்த கூட்டத்தில் கத்துறதுன்னு பேர். சுந்தரமூர்த்தி நாயனார் பித்தான்னு கூப்பிட்டார். வீசி மதுரை மாறன் கைப்பிரம்பால் அடிக்க. மதுரையில் பாண்டியராஜா வீட்டுக்கு மண் சுமந்தர பெரம்பால் அடித்தா. அந்த வேளை தன்னில் யாரை நினைந்தீரோ, தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. அப்பா அம்மா பார்த்தீங்களா, அப்பா அம்மா நமக்கு இருக்க இருக்க நமக்கு ப்ரொடெக்ஷன். அது தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நம்ம கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷமாவது அப்பா அம்மா இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா பொண்டாட்டியை சமாளிக்க முடியாது. புரிகிறதோ? அம்மா அதுக்கு அம்மா அப்பா இருக்கணுமோ இல்லையோ, பாதுகாப்பாக இருப்பா. சிவன் காட்சி அளித்தார். ரிஷபவானத்தில் சோமாஸ்கந்தரா காட்சி அளித்தார். பாசுபதாஸ்திரம் கொடுத்தார். தேவேந்திரன் வந்து அழைச்சின்னு போனான். நிவாதக வச்சக காலக்கேயாள்னு அவள் ரொம்ப தொல்லை பண்ணுறா, அவளை வதம் பண்ணுன்னு சொன்னான். இந்த காலக்கேயாள் இருக்காளே, இவா தபஸ்விகள், சாபம் கொடுப்பா. அதை விட தலையிலேருந்து கால் வரைக்கும் கவச்சம் போட்டுருவா. நீங்கள் இன்றைக்கி முகத்துக்கு தானே போட்டுக்கிறேள். அவள் தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த இந்திரியங்களுக்குத்தான் துவாரம் இருக்கும். கவச்சம் போட்டுன்னு சண்டை போடுவா. அவளோட சண்டை போட்டு ஜெயிச்சான். இந்த நேரத்தில்
பீமசேனன் திரௌபதியோட ஒரு நதியில் குளிச்சிருந்த போது சௌகந்திகா புஷ்பம்னு ஒன்று முதந்து வந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு இந்த பூ வேணுமேன்னா, நிறைய வேணுமேன்னா பூவை பறிக்கிறதுக்கு வந்தான். அது குபேரப்பட்டினத்தில் தான் இருக்குது. அனுமார் வயசான குரங்கா மாறி உட்காண்டிருந்தார். இவன் வர வழியில் வாழை நீட்டிண்டு, அதில் என்ன வச்சனம் வந்தது, வாழை நீட்டுறான்னு. அவர் தான் வாழை நீட்டின்னு உட்காண்டிருக்கார். இவன் நல்லா தும்னு குதிச்சின்னு வந்தான். அவர் விருத்த வடிவத்தில் உட்காண்டிருக்கார், வயசானவராக. குரங்கே வழி விடுன்னா, எனக்கு முடியலை, என் வாழை அந்த பக்கம் வச்சுட்டு நீ போனார். இவன் வாழை தூக்கினான், பீமனை தூக்கி அடித்தது. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான். கிட்டக்க வந்தான். உனக்கு என்ன, என் அண்ணன் அனுமன் நினைவான்னு கேட்டான். ஓ, நீ யாரை சொல்கிற, உனக்கு அனுமாரை தெரியாதா, வானரமாக பிறந்துட்டு ராமதூதன் அப்படின்னா. அப்படியா, ராமன் யார், உனக்கு ராமாயணமே தெரியாதா, நீ தான் சொல்ல. அனுமாருக்கு ஒரு தடவை ராமாயணம் கேட்கணும்னு ஆசை. பீமன் மூலமாக ராமாயணம் கேட்டார். ஆமாம், ராமாயணத்தை ஒரு ஸ்லோகத்திலேயே சொல்லலாம். ஆதவ் ராம தபோவனாதி கமனம். ராம அவதாரம் ஆச்சு, காட்டுக்கு வந்துட்டார். அங்கே வந்துட்டேன். ஹத்வா மிருகம் காஞ்சனம், மிருகம்னா மானை பிடிச்சி கொடுன்னு கேட்டார். ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம், சீதையை தூக்கின்னு போயாச்சு. ஜட்டாயு மரணம், சுக்ரீவ சம்பாஷணம், சுக்ரீவ சக்கியம், வாலி நிகிரகரணம், வாலிவதம் ஆயிடுது. சமுத்திர தரணம், சமுத்திரம் தாண்டினார். லங்காபுரி தாகனம், லங்கையை தகனம் பண்ணார். ராவண கும்பகர்ண ஹனனம், ராவண கும்பகர்ண வதம் ஆயிடுது. ஏதத் வீதி ராமாயணம். ராமாயணத்தை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் 2013-14 திருநெல்வேலியில் ஒரு வருஷம் சொன்னேன். அப்புறம் மதுரையிலையும் ஒரு வருஷம் சொன்னேன். இன்னும் திருப்தி இல்லை. அதிருப்தஸ்தம் முனிம்பந்தே. ராமாயணம் பாரதம் சொல்கிறோன்னா கேட்டேன், திருப்தின்னு சொல்லக்கூடாது. திருப்தி இல்லைன்னா நன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இன்னும் வேணும், கேட்டுட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். அப்புறம் அனுமார் பிரத்யட்சமானார். அப்போ அவன் கேட்டான் ஆஞ்சநேயர், நீங்கள் லங்கைக்கு போகிறதுக்கு பெரிய விஸ்வரூபம் எடுத்தேளே, அதை எனக்கு காமிங்கோன்னா. வானளாவ நின்னர். எங்கள் வில்லி சொன்னால், அனுமார் திருவடியை தவிர பீமனால் பார்க்க முடியாது. எப்படி நான் படித்தவா இன்னும் படிக்கணும்னு சொல்கிற மாதிரி பார்த்தான்னா. நான் இன்னும் படிக்கணும்னு சொல்கிறாள் இல்லையோ, படிக்காத, நான் ஒன்றுமே படிக்கலைங்கிறேன். ஏன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த சப்ஜெக்டை எடுத்து பாருங்கோ, நமக்கு படிக்க படிக்க புதுசாக தோணும். ஆமாம், நீங்கள் போய் கேளுங்க, ஒரு டாக்டரை கேளுங்க, அப்டேட் அவர் பண்ணிக்கணும். இப்போ புதுசு புதுசாக மெடிசின் வரும், வியாதிகள், அதுக்கு தகுந்தாப்புல என்ன இதில் என்னென்ன மாத்திரை மருந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஒத்துக்கிறதா கொடுக்கணும். இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. வக்கீலை கேளுங்க, அவர் சொல்லுவார். லா புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா தலை சுற்றும். எத்தனையோ லா இருக்குது. அந்த இதில் எந்த லால இப்படி பிடிக்கலாம், அதை எப்படி ஜெயிக்கலாம்னு இவ்வளோ படித்தாலும் அந்த நேரம் மூளை வேலை செய்யணும். ஏதோ இவ்வளோ இருக்குது. நம்ம எந்த விஷயத்தில் போய் பாருங்கோ, எதுலேயும் எடுத்துக்கோங்களேன், அது என்னுடைய நுணுக்கங்கள். அதை தவிர புதுசு புதுசாக விஷயம். கல்வினால என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன், வாட் இஸ் மென்ட் டு பை, யூ ஷுட் ப்ரமோட் யுவர் செல்ஃப் ஈச் அண்ட் எவரி டே, ஈச் அண்ட் எவரி மினிட். படிச்சுட்டே இருக்கணும். ஆமாம்,
நமக்கு இந்த இவ்வளோ உறுப்பு கொடுத்துருக்கான் பகவான். நமக்கு பாருங்க, எந்த உறுப்பு எப்போ உபயோகப்படுத்தணுமோ அப்போ தானே உபயோகப்படுத்துகிறோம். இல்லை நான் ஒன்று ஆச்சரியப்படுவேன், வயிற்றை வலிக்கிறதுன்னு டாக்டர்கிட்ட போய் இல்லை வயிற்றால் போகிறதுன்னு மாத்திரை கேட்குறோம். ஆனால் எல்லா மாத்திரையும் வாயில் தான் போட்டுக்கிறோம். எல்லாம் வாயில் போட்டு வயிற்றுக்கு தான் போகிறது. தலைவலிக்கோ வயிற்று வலிக்கோ சுகருக்கோ அந்த மாத்திரை அந்த உறுப்பில் போய் சேர்ந்து குணம் பண்ணுறது. அது எப்படி வச்சுருக்கான் பாருங்க. இப்போ நம்ம யாராவது கண் எரிச்சலாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மருந்தை இப்படி விடுங்கிறான். சொல்லு. தலைவலிக்கிறது எந்த மாத்திரை மருந்து எடு, வயிற்றுக்கு தான் போடுறோம். அது எப்படி போய் அங்கே குணம் பண்ணுறது தெரியலையே நமக்கு. எப்படி வச்சுருக்கான் சிஸ்டம்ங்கிறையே நீ. பகவான் தான் நமக்கு சிஸ்டமாக வச்சுருக்கான். நாம் தான் அதை போட்டு பாடாப்படுத்துகிறோம், தப்பு பண்ணிடுறோம். இந்த கம்ப்யூட்டரை வாங்கின போது நல்லா இருக்கே, அப்புறமா மவுஸை இப்படி தட்டுறது அப்படி தட்டுறது, இப்படி நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இது தட்டினா வேலை செய்யாது. ஆமாம், நாம் தான் கெடுக்கிறோம், எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுறோம். அவன் தன் இப்படி தெருவில் போயிருந்தானா மலமூத்திரம் சேர்த்து வைக்கிற இடம் லெட்ரின் பக்கத்தில் மூச்சை பிடிச்சுன்னா இவன் நாரி தொலைகிறதுன்னு. அப்போ அது பேசித்தான், நேற்றுக்கு நான் ஆரிய பவனில் அல்வாவாக இருந்தேன், உன் வயிற்றுக்கு போன கோளாறு தான். அந்த மாதிரி நம்ம தான் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கு தான் பகவன் நாமாவை சொல்லி ஜெபிச்சான். அப்போ அனுமார் குபேரப்பட்டினத்தில் இருக்குது, நீ அங்கே ஜாகிரதையாக இருக்கணும், ஸ்திரீகள்லாம் இருக்கா, நீ ஜாகிரதையாக புஷ்பம் எடுத்துன்னு வா, யாரோடையும் பிரச்சனை பண்ணிவிடாதேன்னு சொல்லியே அனுப்பிச்சார். அங்கே குபேரப்பட்டினத்தை காவல் காக்கிறான் மணிமான், அவனை கொன்னுட்டான் இவன். குபேரன் படையோடு நிற்கிறான், இவன் தனியாக நிற்கிறான். திரௌபதியை கேட்டார் பீமன் எங்கேன்னு. இப்படி எங்கள் பேருக்கானோன்னா கடோகஜனை கூப்பிட்டார், தர்மபுத்திரம் வந்துட்டார். என்றைக்குமே ஒன்று வச்சுக்கணும், நம்ம வெளியூர் போயிட்டோம்னா நமக்கு பவர்லெஸ். யாராக இருந்தாலும் சரி, சுதேசத்தில் தான் நமக்கு அதிகாரம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம் போச்சு. ஆமாம், இன்றைக்குமே ஒன்று நம்ம இன்னும் இப்போ பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோன்னா நம்ம தான் டிக்கெட்டு வாங்கினாலும் அங்கே பொறுப்பாக இருக்கிறது யார்? கண்டக்டர், டிரைவர், ஸ்டேஷன் மாஸ்டர். நம்ம அவள் சொல்கிறத தான் கேட்கணும். நான் தானே டிக்கெட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெயின் வருங்கிறான், நீ போய் ஸ்டேஷன் மாஸ்டர் போய் ஏன் இந்த பிளாட்ஃபார்மில் வாங்கலைன்னு கேட்க முடியாது. அவள் சொல்லுவாள் எங்கள் டெக்னிக் ப்ராப்ளம் நாங்கள் பண்ணுறோம்பா. இதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம போய் யார்கிட்டையும் பிரச்சனை பண்ண முடியாது. டிடி ஐடி கொண்டாங்கிறான். இதில் வேடிக்கை என்னென்னா நம்ம கொண்டு போன இன்றைக்கி பார்க்க மாட்டான், சரிங்கம்மா. நம்ம கொண்டு போகாத இன்றைக்கி தான் காட்டுங்கம்மா. புரியுறதோ? நீ ஏன் அவனை எப்படி இருக்கேன்னு கேட்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் பல விஷயங்களை. நான் இங்கே மணச்சநல்லூரில் ஒரு தடவை மே மாதம் சீதா கல்யாணம் பண்ணிட்டு தூத்துக்குடி போகிறேன், வைகாசி விசாகத்துக்கு உபன்யாசத்துக்கு. அங்கே ராத்திரி 9லேருந்து 11 தான் உபன்யாசம். ஏன்னா சுவாமி புறப்பாடாகி அப்புறம் எல்லோரும் வருவா. 9 மணி தானே, இன்னும் மத்தியானம் 2 மணிக்கு திருச்சியில் பஸ்ஸை பிடிக்க, சீதா கல்யாணம் முடிஞ்சு 2 மணிக்கு போனேன். அது எங்கள் ஊர் டோல்கேட்டில் ஏறி பஸ் ஏறி திருச்சி ஜங்ஷன் போய் தூத்துக்குடி பஸ்ஸை பிடிக்கணும். சேலத்துலேருந்து பஸ்ஸு வரும். அப்போது பஸ்ஸில் ஏறும்போதே கண்டக்டர் 2.5 ரூபா சில்லறையாக வச்சுக்கோ, இல்லைன்னா அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவேன் அப்படிங்கிறான். நான் எப்போவுமே சில்லறை வச்சுருப்பேன், சாபக்கேடாக அன்றைக்கின்னு இல்லை, 10 ரூபா நோட்டாக இருக்குது. நான் 10 ரூபாயை எடுத்து கண்டக்டர்கிட்ட கொடுத்து, இல்லை சாமி நீங்கள் திருவானக்காவில் இறக்கி விட்டுடுறீங்க.
நான் சொன்னேன், நான் தூத்துக்குடி போகணும், இப்படி இறங்கி இறங்கி போனால் என்றைக்கு போகிறது, நீ 10 ரூபாய் வச்சுக்கோ, எனக்கு 7,000 ரூபா தர வேண்டாம், நீயே காப்பி குடி, என்னை ஏற்றின்னு போன்றேன். அவனால் பதில் சொல்ல முடியல. என்னையே சிரிக்கிற பக்கத்தில் இருக்கிறவாள்லாம், அவருக்கு என்னை பற்றி தெரியாதவா இருப்பாளே, கெட்டிக்கார சாமி அப்படின்னா. ஆமாண்டா, இப்போ எனக்கு காரியம், அவங்ககிட்டலாம் அதிகாரம் இருக்குது. ஜங்ஷன் வந்தது, பஸ்ஸை விட்டு இறங்கினேன், பொட்டி எடுத்துகிட்டு நேர அந்த பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு தான், அதிகாரிகிட்ட போனேன். நேர 2,500 ரூபா இல்லைன்னா இறக்கி விடுங்கிறதுக்கு தான் நீ அதிகாரம் கொடுத்துருக்கியான்னு. இல்லைன்னா உன் கண்டக்டரை கூப்பிடு விசாரின்னு. அவன் 7,000 ரூபாயை வச்சுருந்தான், வாங்க மாட்டேன், நீ என் கூட வான்னு. என்ன சாமி இவற்றெல்லாம் சொல்கிறேன்னா, நீ வா. நான் ஏன் அங்கே பேசலை, அவன்கிட்ட அதிகாரம், கீழே இறங்கியாச்சுன்னா எனக்கு அதிகாரம். புரிஞ்சுதோ? இந்த அதிகாரி மன்னிச்சுக்கோங்க சாமி அப்படின்னு சொன்னான். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய அதிகாரம் நம்ம இடத்துல தான் செல்லும். இப்போ பீமன் கோபமாக நிற்கிறான், தர்மபுத்திரன் வந்தார், குபேரனை ஸ்தோத்திரம் பண்ணார். அனகனே அழகனே தனதனே சங்கரன் தன் சகாயனே. நீங்கள் கோபப்படலாமா, அவன் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டான்னார். உடனே அவன் குபேரன், நான் தர்மபுத்திரன் தம்பின்னு சொல்லியிருந்தா நான் நிறைய பூ கொடுத்துருப்பேன், இந்த பிரச்சனையே வந்திருக்காது, வேணுங்கிற பூ எடுத்துக்கோன்னா. அர்ஜுனனும் வந்தான். பஞ்சபாண்டவா இப்போ வனத்தில் இருக்கா. துர்வாசர்னு ஒரு மகரிஷி 1000 சிஷ்யனோட துரியோதன அரண்மனைக்கு போனார். அவன் நல்ல சாப்பாடு போட்டான். அவருக்கு துர்வாசருக்கு சாப்பாடு போட்டு கவனித்தா சந்தோஷப்படுவர். ஆமாம், நல்ல சாப்பாடு. உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். யார்? துர்வாசர். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டான் பாருங்கோ. ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டுட்டான். எனக்கு இந்த வரம் கொடுங்கோ, போர்க்களத்தில் நான் தான் ஜெயிக்கணும்னு கேட்டிருக்கலாம். இங்கிலீஷில் சொல்லுவான் அவைல் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு. தெரியுமோ? நீங்கள் கிரிக்கெட்டு பார்க்குறீங்களோ தெரியல, இப்படி ஸ்லிப்பில் கேட்சு கொடுப்பான். அவன் பிடிக்கலேன்னு வச்சுக்கோங்க, இவன் 100 போட்டுருவான். நேற்றுக்கு அதான் நடந்தது. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேனுக்கு கேட்சை விட்டான் ஸ்மித்து, அவன் 100 போட்டான், ஜெயிச்சுட்டான். புரியுது? சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப பேர் தப்பு பண்ணுறேன். பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற, திருச்சி போகிறதுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் அடுத்த ஸ்டாப்பில் கூட்டமாக இருக்குது, அடுத்த பஸ்ஸில் போவோம்னு நிற்கிறேன். அடுத்த பஸ் என்ன சும்மாவா வரும்? நீ பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதுக்கு பஸ்ஸுக்குள்ளே நின்னா போயிட்டே இருப்பீங்க. நீ பஸ்ஸுக்குள்ளே நின்று வச்சுக்கோ, பல்லடத்தில் யாராவது இறங்குவான், இறங்கிக்கலாம், ஏறிக்கலாம், உட்காந்துக்கலாம். தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. ஆமாம், சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம் போச்சு. கார்த்தால் எழுந்திருந்தேள், பல் தேய்ச்சேள், உடனே குளிச்சுடணும். ஆமாம், அப்புறம் குளிக்கலன்னா போச்சு, மணி 9 ஆகிடும். ஆமாம், என்றைக்குமே ஒன்று வச்சுக்கோங்க, டிலே வில் காஸ் டினே. தாமதம் கூடாது. ஆமாம், ரொம்ப கஷ்டம். இப்போ என்னாச்சு, துர்வாசர் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார். நான் தான் போர்க்களத்தில் ஜெயிக்கணும்னு கேட்டிருக்கலாம் இல்லையோ? மகரிஷே, என்னோட அரண்மனையில் சாப்பிட்டா மாதிரி பஞ்சபாண்டவாள்கிட்ட போய் ஒரு வேளையாவது சாப்பிடணும்னா. இவனுக்கு எவ்வளோ கெட்ட எண்ணம் பாருங்க. பஞ்சபாண்டவாளால் இந்த 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியாது, இவர் சாபம் கொடுத்துருவார், அவள்லாம் செத்து போயிடுவார். இந்த பஞ்சபாண்டவாளை ரொம்ப சௌக்கியத்தில் வச்சதே துரியோதனன் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த துர்வாசரை இவன் பேச்சை கேட்டு வந்துட்டார். ஏன் வந்தார்? அதான் அவரே சொல்ல போகிறார்.
இந்த துர்வாசருக்கும் மற்ற ரிஷிக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ரிஷி ஒருத்தனுக்கு சாபம் கொடுத்தாருன்னா தபஸ் குறையும். இவர் ஒருத்தனுக்கு சாபம் கொடுத்தாருன்னா இவருக்கு தபஸ் வளருமாம். இன்னொரு பங்கு சௌக்கியமாக இருப்பாராம். சாபத்தாலும் சாபமொழி தன்னால் வளரும் தவத்தாலும் கோபத்தாலும் பேர் படைத்த கொடிய முனி துர்வாசன். தீபத்தால் மெய் வகுத்தனையான் திகழ் பன் முனிவர் புடைசூட ஆபத்தால் வந்து அடைந்தவன் போல் அடைந்தான். துர்வாசர் வந்தார்னு சொல்லலை, ஆபத்து வந்ததுன்னு சொன்னார். துர்வாசர் வந்தார்னு சொல்லலை. பஞ்சபாண்டவன்லாம் எப்படி சாப்பிட்டா? சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம் கொடுத்தார். கொடுக்குற போதே சொன்னார், திரௌபதி சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டா மறுநாள் தான் சாப்பாடு. அவள்லாம் அந்த நாள்லலாம் ஒரு வேளை தான் சாப்பிடுவாள். மத்தியானம் ராத்திரியெலாம் ஒன்றும் சாப்பிட மாட்டான். ஏதோ பழம் அந்த மாதிரி. சாப்பாடுன்னு மத்தியானம் ஒரு வேளை பஞ்சபட்ச பரமான்னம். அவர் அக்ஷய பாத்திரம் கொடுத்துட்டார். அதில் எத்தனை பேருக்கு கேட்டாலும் சாப்பாடு கிடைக்கும். எது வரைக்கும்னா, திரௌபதி சாப்பிட்டு பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டான்னா மறுநாள் தான். புரிஞ்சுக்கணும். அன்றைக்கின்னு திரௌபதி சாப்பிட்டாச்சு, பாத்திரத்தையும் கவுத்து வச்சாச்சு. துர்வாசர் வந்துட்டார். ஏ தர்மபுத்திரா, வரணும் வரணும். ஏன்னா இவருக்கு தொண்டு பண்ணி தான் இவள் எல்லாமே பிறந்திருக்கா. நமஸ்காரம். உங்களோட ஆசீர்வாதத்தில் தான் நாங்கள்லாம் ஜனித்ததே. சௌக்கியமாக இருக்கோம், வாங்கோன்னர். நான் 1000 சிஷ்யனோடு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இங்கே தான் ஆதித்யம், இங்கே தான் சாப்பிட்றேன். சரிங்கிறார். பாருங்க, சாப்பாடு போடணுன்னா செத்த முன்னால் சொன்னேனே, ஆத்துக்காரி தான் சமைக்கணும்னு. தினமலரா, சரி எடுத்துக்கோ எடுத்துக்கோ. அப்போது அவள் பொம்மநாட்டியை கேட்கணும், 1000 பேர் இன்றைக்கி வர சமைக்கிறியான்னு கேட்கணும். நான் சமைக்கிறேன், ஊட்டின்னு வாங்கணும்னு சொல்லணும். அப்படின்னு அவள் சொன்னால் தான் நம்ம சமைக்க முடியும். நம்ம சாப்பிட வாங்கணும்னு சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. சரின்னு விட்டார். துர்வாசர் ஒன்றே சொன்னார், நான் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே தயார் பண்ணுனார். நல்ல வேளை தர்மபுத்திரம் பொழைச்சான். அந்த காலத்தில் வாழ்ந்தவாள்லாம் குளிச்சுட்டு தான் சாப்பிடணுங்கிற ஐதீகத்தை கடைப்பிடிச்சா. ஆமாம், இப்போ மாதிரி வந்தவுடனே இலையை போடுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அவர் குளிக்கிறதுக்கு போயிட்டார். தர்மபுத்திரர், நமக்கு சிரமம் வந்துருத்து அப்படின்னார். இந்த சிரமத்தை போக்க என்ன பண்ணுறதுன்னு சகாதேவனை கேட்டான். சகாதேவன் சொன்னான், எதுக்கு வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்ற துளசி மாலை அணிந்த ஸ்ரீகிருஷ்ணனை நினையுங்கள். யாதே ஆக எந்த விபத்து ஏகும் பொழுதைக்கெல்லாம் இசை அழிகள் தே தே என பசுந்துளப மாறன் தன்னை நினையும். இக்கவலை போமின், இந்த கவலை போயிடும். புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த கட்டத்தில் எவ்வளவு பெரிய சிரமம் வரட்டுமே, பகவானை கூப்பிடு, அங்கே உனக்கு யாரோ தெரிஞ்சவன் வருவான். ஆமாம் சார், நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். தியரி உதவாது. நீங்கள் பகவன் நாமாவை அதுக்கு தான் எப்பவும் சொல்லணும், எப்பவும் சொல்லு. குவைத்து போனேன் இன்னொரு தடவை உபன்யாசம் பண்ணேன். அப்போல்லாம் இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும். இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் போனால் அதுக்கப்புறம் எடுத்துட்டா. அது எங்கிட்ட அவளும் சொல்லலை, நானும் கேட்கலை. பிளேனுக்கு போயிட்டேன். சிலோன் போகிறேன். பிளேனுக்கு போனால் 10:30 மணிக்கு ஃப்ளைட்டு காத்தால 7:30க்கே போயிட்டேன் ஏர்போர்ட்டு. இந்த பாஸ்போர்ட்டை இப்படி பார்த்தா, என்னப்பா பார்க்குறேன், என்ன இதான்னு. இல்லை சார், இந்த அசோக் பில்லர் ஆஃபீஸில் ஒரு சீல் வாங்கணுமே, அது வாங்கலையே. ஓ, நீங்கள்
வாங்கிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு வாங்கோ. இல்லைப்பா எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு. இந்த ஆஃபீஸர் இருக்கார், அவர்கிட்ட சீல் வாங்கிட்டு வாங்கோ, நான் அனுப்புகிறேன்னா. ஓ, நான் இங்கேருந்து அந்த ரூமுக்கு போகிறதுக்குள்ளே ராமா 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 ராமான்னு அவ்வளவு ராம ஜபம் பண்ணேன். சும்மா இருக்கிற போது கூட அப்படி பண்ணலை. அம்மா எனக்கு முன்னால் போய் நில்லு அப்படின்னு. அங்கே போனேன். அந்த ஆஃபீஸர் சிலோன்காரர், சிலோன் பிளேன்னா வாங்கோ அப்படின்னார். என்ன தெரியுமா, என்ன சிலோனில் உபன்யாசம் பண்ணல, அந்த கமிட்டியில் நானும் இருக்கேன். ஓ, என்ன சமாச்சாரம் இந்த மாதிரின்னு. இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த ஊர் போனால் சீல் வாங்கணும்னு. இந்த ஃபார்மில் உங்கள் பாஸ்போர்ட் நம்பரையும் உங்கள் பேரையும் எழுதி கொடுங்கோ. எழுதி கொடுத்தேன். என் பாஸ்போர்ட் எடுத்தார், ஒரு சீல் அடித்தார். அந்த கிளார்க்கை பார்த்தார், அனுப்புன்னார். இந்த கிளார்க்கு உடனே என்னை கிட்டக்க கூப்பிட்டான். என்னன்னு, இவரை ஏற்கனவே தெரியுமா? ஏன் கேட்குறேன்? இல்லை, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி டயத்தில் போய் வாங்கினா 3000 ரூபா தரணும், நீங்கள் எவ்வளோ கொடுத்தேன்னா. இல்லை, அவர் தான் எனக்கு வச்சு கொடுத்தாருன்னு. அவர் ஏரோப்ளேன் படிக்கட்டு வரைக்கும் ஏற்றி விட்டு அந்த பிளேனில் எல்லாத்தையும் டீ தான் குடிப்பார். டீ கொடுன்னு சொல்லி குவைத்து போகிற வரைக்கும் ஏர் ஹோஸ்டஸ் பைலட்டு டீ வந்ததா டீ வந்ததான்னு கேட்குறான். சொல்கிற ராமநாமா, நீங்கள் என்ன, அதுதான் உங்களையும் சொல்கிறேன், பகவான் நாமா சொல்லுங்கோ. நீங்கள் பகவான் வருவான்னு கேட்காதேங்கோ, நல்லா வருவான். தியாகராஜ சுவாமி இங்கே தான் இப்போ தான் 150 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த மகான். ராமனை தவிர பாடாதவர். ராமனைய நமக்கு ஒரு கஷ்டம் வந்து அவனை தான் கூப்பிடணும். அவர் கேட்குறார் ராமனை பார்த்து, என் மேலே உனக்கு கோபமா ராமா? நான் நல்ல மார்க்கத்தில் தானே போகிறேன். బలజీ భక్తి మార్గముతోను నిన్ను వర్ణించుచున్ను నాపై చలమేలరా సాకేత రామా. என் மேலே கோபமா? அவர் திருப்பதியில் இருக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டுருக்கார். அவர் வந்துட்டுருக்கிற போது மதுராந்தகத்தில் ஏரிகாத்த ராமரை பார்த்தார். ஏரிகாத்த ராமரை பார்த்துட்டு அவர் வரப்போகிறார். அங்கே ஒரு பெரியவர் சுந்தரேச முதலியார்னு ஒருத்தர் தங்க காசை மூட்டை கட்டி சேவிச்சார். வச்சுக்கோங்கன்னு. ஐயோ, நான் தொடமாட்டேன், எடுத்துன்றுன்னார். அவருக்கு ரொம்ப வருத்தம். ஒரு சிஷ்யனை கூப்பிட்டார். அவர் சிஷ்யனை கூப்பிட்டு இதை எப்படியாவது ராம கைங்கரியத்துக்கு சேர்த்துடுன்னார். அந்த சிஷ்யன் என்ன பண்ணால் தங்க காசை வாங்கி வச்சுன்னுட்டான் பல்லக்கில். இப்போ பல்லக்கு வருது திருவையாருக்கு. அது மதுராந்தகத்துலேருந்து வரணும். அப்போல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா பன்ருட்டி அந்த பக்கம்லாம் பிளாத்தோப்பு, ஒரே தோப்பாக இருக்கும். திடீர்னு கல் வந்து விழருது. சிஷ்யன் சொன்னால் நம்மளை திருடர் சூழ்ந்துருக்கான்னு. ராமன் தியாகபெருமன் சொன்னார், நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா. இந்த சிஷ்யன் சொன்னால் அந்த தங்க காசு வாங்கி வச்சுருக்கேன்னா. 1.5 ரூபா வாங்க சொன்னான். அது ராமனுக்காக கொடுத்தாருன்னா, அது ராமனுக்கு தானே கொடுத்தார், ராமனே பார்த்துக்குவான். இருந்தாலும் நம்ம பொறுப்பில் இருக்குது. நம்ம ராமனை கூப்பிட்டு சொல்லுவோம், உன்னோட ஐஸ்வர்யத்துக்கு ஆபத்துன்னு. கூப்பிட்டார். எப்படி வரணும்னார். ஓ கஜ ரட்சக ஓ ராஜகுமாரா. யானையை காப்பாற்றின வேகத்தில் வாங்குறார். என் பல்லக்குக்கு முன்னாலையும் பின்னாலையும் வந்து காப்பாத்து ராமா. முந்து வேணுக்க நிரு பிரக்கல தோடை முரகரஹர ரா. ஏ ராரா ராமா கதறினர். இந்த திருடர் தலைவன் வந்து இவரை சேவிச்சான். யாருப்பா நீன்னர்?
நான் தான் திருடுறவன், உங்கள் பல்லக்கில் இருக்கிற தங்க காசை திருட வந்தேன், நான் எத்தனையோ பேர்கிட்ட கொள்ளையடிச்சிருக்கேன், என்னை மீறி ஒத்தனும் போனதில்லை, ஆனால் உங்கள் பல்லக்குக்கு முன்னால் கருப்பாக ஒத்தன் பின்னால் சிகப்பாக ஒத்தன் 2 பேர் நின்று நான் கிட்டக்க வர முடியாமல் பானம் போட்டால் அந்த 2 பேரும் ஆறுன்னு கேட்டான் அவன். யாகபிரம்மம் கதறினர், ஐயோ என் ராமலட்சுமணாள் உனக்கு காட்சி அளித்தாளா, நீ கொடுத்து வச்சிருக்க, நீ திருடன் இல்லை, உண்மையிலுமே அவனோட மனசை திருடி இருக்க. கதறினர். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மளோடைய பகவான் இருக்கா, நீங்கள் எங்கேயோ இருக்கான்னு நினைக்காதீங்க. நீ நாம சொல்லியாச்சு, பக்கத்துக்கு வந்துட்டு உங்களுடைய இருக்க. சரி சரி, கஷ்டம் உனக்கு எப்போ கஷ்டம் வந்ததோ என்ன தெரிஞ்சுக்கோ, பகவான் கூடவே இருக்கான்னு அர்த்தம். என்ன சரி இப்படி சொல்கிறேன், வியாதி உள்ள குழந்தைகிட்ட தான் அம்மா பக்கத்துலேயே இருப்பாள், புரியுறதோ? வியாதி இல்லாத குழந்தைகிட்ட அம்மா இருக்க மாட்டாள். அதனால் நமக்கு குந்தி தேவி மாதிரி கேளு, சிரமத்தையே கூடுறாமா, அப்போ தான் நம்ம அவனை ஸ்மரிப்போம். சொல்லுங்க, மரணே சுகமோ ராமநாமே, ஸ்மரணே சுகம் ராமநாமா. உடனே தர்மபுத்திர கிருஷ்ணனை கூப்பிட்டார். யசோதை மைந்தனை விழித்தான், யசோத பையனை கூப்பிட்டானாம். பகவான் பிரத்யட்சமானான். இங்கே வில்லி பதம் போட்டார், என்ன கேளுங்க. திருக்கண் கருணை பொழிய வரும் திருமால் ஐவரை தேற்றி, உள்ள வரும்போதே 5 பேரையும் பார்த்து கவலைப்படாதேன்னர். நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, கவலைப்படாதேன்னு சொல்கிறது பகவான் ஒத்தந்தான், பாக்கி யாரும் சொல்ல மாட்டேன். ஆமாம், இப்போ ட்ரெயின் 12:30 மணிக்கு ட்ரெயின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் கேட்குறார் நம்ம தெருவில், ட்ரெயினை பிடிச்சுடலாமா சார்னு. 12:15 ட்ரெயின்னு வச்சுக்கோ. சீக்கிரம் சார், ஆட்டோ வச்சுன்னு போங்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போங்க, பிடிச்சுடலாங்க, தெம்பு கொடுக்கணும். என்ன சார் இப்போ கிளம்புறேன்னு வண்டி ஊதிடுவாம்மா சில பேர். ஆமாம், இந்த கஷ்டப்படுத்துறதுக்குன்னே ரொம்ப பேர் இருக்கான். அதாவது எப்போவுமே எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலுமே தெம்பு சொல்லுங்க, எல்லாம் பகவான் நடத்துவான் நல்லபடியாக, அப்படி சொல்லுங்க. நமக்கு என்ன வேணாலும் வரட்டும் சார், அதுதானே சகாதேவன் சொன்னான். யாதே ஆக எந்த விபத்து எவ்வளோ பெரிய கஷ்டம் வரட்டுமே, பார்த்துப்போமே, வந்தால் வந்துட்டு போகிறது. திரௌபதி உள்ள நுழையும் போதே திருக்கண் கருணை பொழிய வரும் திருமால் ஐவரை தேற்றி, மாலே மணிவண்ணா ஆண்டாள் சொன்னான். மாலேனா மால்னா அன்புடையவன், திருமால் பேரன்பு உடையவன், தெரிஞ்சுக்கோ. ஆமாம், மால்னா எல்லாம் நிறைந்து எல்லாவற்றையும் எல்லாருக்கும் அழித்து கொடுப்பவன், அதுதான் அவனுக்கு பேர் மால். அதனால தான் இப்போ கடையே வந்திருக்கு மால்னு, எல்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ. அதனால் மால்னால் பேரன்பு உடையவன் திருமால். இப்போ அவன் திரௌபதியை பார்த்து கேட்குறான், திரௌபதி நல்லா கேளுங்கோ, இவாளை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு திரௌபதி பசிக்கிறது இலை போடும்னா. இப்போ தான் அவள் அட்டைய பாத்திரத்தை கவுத்து வச்சு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. முதல் அருக்கன் உதவும் பாண்டத்தில் என்ன உளதோ, சூரிய பகவான் கொடுத்த பாத்திரத்தில் என்ன இருக்கு கேட்குறான். திரௌபதி புரிஞ்சுன்னுட்டா, இவன் தான் ஏதோ லீலை பண்ணுறான்னு. நம்ம பார்க்குறான், நம்ம நன்னா தானே தேய்ச்சி வச்சோம், இப்போ வந்து என்ன இருக்குன்னு கேட்குறானே. அவன்
அவன் வீடு வீடாக சென்று வெண்ணப்பாலை திருடி குடித்தான். வீடு வீடாக மட்டும் இல்லை, வீட்லேயே லீலை பண்ணான் யசோதைகிட்ட. ஆமாம், யசோதை அன்னம் பிசைஞ்சு, அம்மா கண்ணை மூடின்னு தரேன் சாப்பிட்றியா, படுத்தப்படாதுன்னா. சரிண்ணா, கண்ணை மூடின்னு தரேன்னு சொல்லி கொடுக்குறா. என் கண்ணே மணியே அப்படின்னு கொடுக்குறா. கையை நீட்டுறான் கிருஷ்ணன், யசோதை கொடுக்குறா என் கண்ணே மணியன். அந்த நேரத்தில் நந்தகோபர் வந்தார். இவ தான் கண்ணை மூடின்னு தான் தரா. நந்தகோபர் கையை நீட்டிவிட்டு இவர் போயிட்டார். ஓரமாக நின்றுட்டார் கிருஷ்ணர். இவ யசோதை என் கிருஷ்ணன் சாப்பிட்றான்னு நினச்சிட்டு என் கண்ணே மணியேன்னு கொடுக்குறா. நந்தகோபுரம் சாப்பிட்றாரு. குழந்தை எல்லாத்தையும் சாப்பிட்றானே சமத்தான்னு இப்படி திறந்து பார்த்தார் கண்ணை யசோதை. இவர் உட்காண்டிருக்கார். என்ன நீங்கள் உட்காண்டிருக்கேன்னா, இவ 30 வருஷம் ஆச்சு கொஞ்சி. அவன் வீட்டிலையே லீலை பண்ணவன். இப்போ பாருங்க, சூரிய பகவான் கொடுத்த அக்ஷய பாத்திரத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறான். திரௌபதி போய் அக்ஷய பாத்திரத்தை அப்படி எடுத்து பார்த்தா இந்த கீரை ஒட்டின்னு இருக்கு. இந்த முறுக்கின் இதழை கருக்கு விக்கும் மூரல் செவ்வாய் திரௌபதி இருக்கும் ஓர் அன்னம் முறையோடு கொடுத்தாள். நல்லா கவனிங்க, இந்த முறை, அதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த முறை, இந்த ஆகமப்படி கோயில், இந்த வேதப்படி கோயில், முறை. முறைங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அன்புன்னு ஒரு அர்த்தம். நீங்கள் கடைசியில் சப்ஜெக்ட் அங்கே தான் வரணும். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அன்பாக கொடுக்கணும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அதுதான் இங்கிலீஷில் சொல்கிறான், கைண்ட் ரிசப்ஷன் இஸ் பெட்டர் தேன் எ ஃபீஸ்ட்டுன்னு. சாப்பாடே போடுறோம் ஒருத்தருக்கு, பரமாறுறோம், பக்கத்தில் உட்காண்டு இதை சாப்பிடுங்கோ அதை சாப்பிடுங்கோ. ஆமாம், அன்பா பிரேமையாக ஒரு வாழைப்பழத்தை பசுமாட்டு கொடுத்தா கூட பா அப்படின்னு கூப்பிட்டு பிரியமாக கொடுக்கணும். நீ அப்படி கொடு. மத்தியானம் 11 மணிக்கு கொடுத்தேன்னா 12 மணிக்கு, தினம் 12 மணிக்கு உட்காந்து வாசலுக்கு வந்து நிற்கும். ஆமாம், நீ சார் நம்ம பாட்டுக்கு சொல்கிறோம், திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்சது. எந்த வீட்டில் நுழைஞ்சது? நாய் பாட்டுக்கு போகிறது. திறந்த வீட்டில் நாய் நுழையிறதுக்கு, மூடின வீட்டில் நுழையிறது நம்ம தான். கதவை தட்டின்னு நம்ம தான் நாயை விட மோசம். நீங்கள் பாருங்கள், நாய் ரோட்டில் போகும், அது பாட்டுக்கு போகும். நம்மளை பார்க்கும் நின்னோம்னா. ஒரு பிஸ்கட்டு கூட இல்லாமல் நிற்கிறோம் இந்த நாயெல்லாம் அப்படின்னு நினைக்கும். இன்னும் நம்ம கையில் ஒரு பிஸ்கட்டாவது வச்சுக்க வேண்டாமா? நீங்கள் சாஸ்திரம் சொல்கிறதா இப்போ டாக்டரை சொல்கிறான், சுகர் பேஷண்ட்டு கையில் பிஸ்கட்டு சாக்லேட்டு வச்சுக்கணும்னு. மயக்கமாக வந்தால் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க உங்கள் கையில், ஒரு பிஸ்கட்டு சாக்லேட்டு. ஒருத்தராத்துக்கு போகிறோம், குழந்தைகள் இருப்பா, பெரியவா இருப்பா, நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் கொடுத்து வச்சவன்னு பேர். நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்தா தான் நமக்கு யாராவது கொடுப்பா. நீ எதிரே பார்க்க வேண்டாம், நல்லா கொடுப்பா. முதல்ல எப்போவுமே கையில் வச்சுக்கணும். நேற்று இப்போ இந்த சுகர் வந்ததுனால தான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணேன். இல்லைன்னா என்னை சுற்றி பார்த்தேன்னா இப்போது 2 வருஷம் முன்னால், ஆமாம், சாக்லேட்டு, அந்த காலத்து சூட மிட்டாய், அப்புறம் தேன் மிட்டாய், எனக்கு அது என்ன பொம்மை பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். பிஸ்கட்டு எல்லாம் டப்பா டப்பா. என்னை பார்க்க வரவா பழமெல்லாம் கொடுப்பா வச்சுருப்பேன். குழந்தைகள்லாம் வரும், குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து கொடுப்பேன். சந்தோஷப்படும். ஒரு பையன் ஒரு ஊரில் சொன்னான், அந்த தாத்தாவை இன்றைக்கும் பார்க்க போவோம்மா அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்று வச்சுக்கணும். ஆமாம், ஏதோ ஒன்று கொடுக்கணும். இப்போது கஷ்டமாக இருக்குது. சுகர் எனக்குன்னா பேரம்பேத்திகளுக்கு எதாவது கொடுக்கலன்னா பொண்ணு சத்தம் போடுறா, வாங்கிட்டு வராதே, ஒன்றும் கொடுக்காதே, உடம்புக்கு வருதுன்னு. எனக்கா அக்ஞானமாக இருக்குது. அதுலேயும் எதை கொடுக்கலான்னு எதையாவது ஒன்று வாங்கிட்டு போகிறோம். என்றைக்கோ போகிறேன்,
மெட்ராஸுக்கு ஆற்றுக்கு பேரம்பேத்தியை பார்க்குற போது ஏதோ ஒன்று கொடுக்கணும். ஒன்றும் கொடுக்கலைன்னா கஷ்டமாக இருக்குது. இது அன்பாக கொடுக்கணும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். ஒரு பெரியவாளை பார்த்தோம், பழத்தை வாங்கி கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும். இது சாஸ்திரத்தில் வச்சுருக்கா. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒருத்தருக்கு தொடர்பு வரும். புரியுறதோ? நம்ம ஒருத்தருக்கு செலுத்துறது அன்பு. பகவானிடத்தில் செலுத்துகிற அன்புக்கு பேர் பக்தி. பாருங்க, பகவானுக்கு பூ கொண்டு வரோம், பழம் கொண்டு வரோம், ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்கணும் பகவானுக்கு. நாம் எதையும் கேட்க வேண்டாம், கொடுப்பான். இவன் அந்த கீரையை எடுத்து அன்பாக கொடுத்தாளாம். இந்த கீரையை வயத்தில் வச்சான். பகவான் கீதையில் சொல்கிறான், நம்ம ஜாடராக்னியில் கொதிக்கும் நமக்கு பசிக்கிற போது, தக தக தகன்னு. நீங்கள் நமக்கு பசிக்கிற போது இந்த விரலை வச்சு பாருங்கோ, பொசுங்கி போயிடும். தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜாடராக்னி. அதுதான் பகவான் சொல்கிறான், உன் ஜாடராக்னியில் இருந்து ஜீரணம் பண்ணுறது நான் தாங்கிறான். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதாக. வைஸ்வானரங்கிற தேவனாக இருந்து நான் தான் சாப்பிட்றேன். நம்ம போடுற இத்தினுண்டு தயிர் சாதம் புளியஞ்சாத்தில் வயிறு அடங்காது. பகவான் சமப்படுத்துகிறான். அந்த நம்ம வயத்தில் வைக்கிறதுக்கே பகவான் வரான். அதுக்கு தான் நம்ம சாப்பிட்ற போதே எல்லாருக்கும் தினம் அன்னதானம் பண்ண முடியாது. அதனால தான் சாப்பிட்ற போதே ஜனார்தன பிரியதாம்னு சாப்பிட்றோம். அவனுக்கு தான். அவனுக்கு கொடுத்தாச்சுன்னா நீங்கள் திவசமே பண்ணு, விஷ்ணு இலைன்னு போடுறோம் ஜனார்தனனுக்கு. ஏன் போடுறோம்? அப்போ தான் எல்லாருக்கும் போட்ட புண்ணியம். பஸ் சாஸ்திரத்திலே தெரிஞ்சுக்கணும். அன்னதானம் ரொம்ப பேர் சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு நான் திவசம் பண்ணாமல் பணம் அங்கே கட்டுறேன்னு. திவசமும் பண்ணணும், அங்கேயும் கட்டணும். இவாளுக்கு திவசம் பண்ணுற சமாச்சாரமே தெரியல. திவசம் பண்ணுறோம், 2 பிராமணர்களுக்கு சாப்பாடு போடுறோம். சாப்பாடு போட்டு அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜலந்தெளித்து விகிரான்னம்னு போடுறோம். அன்னத்தை அப்படி பிரித்து போட்டு மந்திரம் சொல்கிறோம். அது எதுக்குன்னு தெரில. அந்த அன்னம் நல்ல சாதம் 10 படி வடிக்கலாம். வடித்து அங்கே கொட்டணும். கொட்டி அதை எடுத்து அப்புறம் பாக்கி பேருக்கு போடலாம். அப்படி வச்சுருக்கா சாஸ்திரத்தில். நம்ம சும்மா இப்போ போட்டுட்டு எடுத்து காக்காய்க்கு போடுறோம். பித்திருக்கள் காக்கா வடிவத்தில் வரான்னு சம்பிரதாயத்தில் இருக்குது. இதை நான் சொல்கிற போது ரொம்ப பேர் நம்பலை. நான் லண்டன் போயிருந்தேன் உபன்யாசத்துக்கு. அங்கே மேகசீனில் ஒருத்தன் எழுதுகிறான், ஹிந்து கல்ச்சர்னு. ஃபாரினர் ஒருத்தன் எழுதுகிறான், இந்த காக்கா இருக்கே, நீங்கள் காக்கா கூப்பிட்டோன்னே நன்னா கவனிங்கோ, ஓரமாக நின்று பாருங்கோ. அங்கே நின்னா வராது. பிண்டத்தை வச்சுட்டு ஓரமாக நின்று பாருங்கோ. ஒரே ஒரு காக்கா தான் வரும். ஏன்னா அது மத்தியானம் 1 மணி ஆகிடுறது. நீ 8:30 மணிக்கு ரெகுலராக போட்டால் தான் 5-6 காக்கா வரும். மத்தியானம் பாருங்கோ. அவன் எழுதுகிறான் இங்கிலீஷில், இந்த காக்கா பறந்து வரும்போது போட்டு மாதிரி வருமா, அப்படி ஸ்டாண்டிங்காக இந்த காக்கா. அது கவனிச்சே தான் தெரியும். அது அப்படி வருதான். ஏன்னா பித்திருக்களை தாங்கிண்டு வருதான். நமக்கு இது ஃபெய்த்து. அதை நான் உண்மையிலுமே அந்த பேப்பர் படித்த ஒன்று தான் நோட் பண்ணேன். இங்கே விவசாயம் பண்ணுற போது அவன் சொன்னது உண்மை. ஆமாம், அது இப்போ நம்ம இந்த டவர்லாம் போட்டோன்னா சிட்டுக்குருவியை காணும், தவிட்டுக்குருவியை காணும், காக்கையே காணும். ஆமாம், இப்போ ரொம்ப விவசாயம் பண்ணுற சாஸ்திரிகளுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம சாஸ்திரிகள் இப்போ விவசாயம் பண்ண போகிறவா காக்காயும் பிடிச்சின்னு போகணும். ஆமாம் ஆமாம், நம்ம காக்காய்க்கு சாதம் போட்டு நம்ம பார்த்து மாமி காக்கா வரலன்னா அழறா. ஐயோ காக்கா வரல, மாமியாருக்கு இப்பவும் கோபம் போல இருக்குங்கிற. இவர் வயத்தில் இந்த கீரையை வச்சார். அங்கே குளத்தில் குளிச்சிருந்த 1000 பேரும் ஏப்பம் விட்டான். ஆமாம், எல்லாரும் நெளியறான். வயிறு ரொம்ப போயிடுது. துர்வாசர் அவர் கவனிக்காமல் குளிச்சுன்னு இருக்கார். என்ன போகலாமான்னார். எங்கே போகிறது, வயிறு இப்போவே ரொம்ப கிடக்கு. ஞானத்தில் பார்த்தாராம் என்ன நடந்ததுன்னு காட்சி. பாருங்க,
இதில் வேடிக்கை, துர்வாசர் பண்ண தபஸுக்கு காட்சி தர்மபுத்திரம் மூலமாக அவருக்கு நேரடியாக கிடைக்கல. பார்த்தேடோ ஞானக்கண்ணில் பார்க்குறார். ஆஹா, வரார் தேடிக்கிண்டு தர்மபுத்திரர். ஏ தர்மபுத்திரா, நான் எல்லா இடத்துக்கும் சாப்பிட போயிருக்கேன், உங்ககிட்ட சாப்பிட வந்தேன். எனக்கு வயிறு குளிர்ந்தது. அதை விட தெரிஞ்சுக்கோ, எவ்வுலகும் காணா முகுந்தன் கடல் இணைகளை கண்டேன். எல்லா இடத்துலையும் சாப்பாடு கிடைக்கும், இங்கே முகுந்தனோட திருவடியை பார்த்தேன். பார்த்தீங்களா, அதுதான் நம்ம அதில் பண்ணால் சாதம்ங்கிறோம். அதான் நைவேத்தியம் பண்ணுறோம், பிரசாதம். பகவானுக்கு பண்ணால் பிரசாதம். புரியுதோ? நாம் இருக்கிறது கிரகம், அவன் இருக்கிறது கர்ப்ப கிரகம், நமக்கு பண்ணுறது அனுகிரகம். தெரிஞ்சுக்கோங்க, பகவான் நீங்கள் என்ன காரியம் பண்ணாலும் பகவானுக்கு தான் கொடுக்கணும். நீ ஆதிகாரி நைவேத்தியம் பண்ணி காக்காக்கி போட்டாலும் நம்ம இலையில் போட்டோம்னா பரிசேஷனம் பண்ணுறோம். எப்பவும் பகவானுக்கு தான் எல்லாம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியான கீதையில் ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணு, ஒரு கீரையை போடு, ஒரு எதழை போடு, ஒரு பூவை போடு, ஒன்றுமே கிடைக்கலையா? நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஜலத்தை நைவேத்தியம் பண்ணு. தோயம்னா நல்ல ஜலம். இது ஒழுங்காக கிடைக்கணுமே, 20 ரூபா கொடுத்தாலும். ஆமாம் சார், நம்ம இப்படி காரில் போவோம், திடீர்னு தாகம் எடுக்கும், அது வனாந்திரமாக இருக்கும், கடையே இருக்காது. அப்படியே கடை இருந்தாலும் இங்கே வாட்டர் பாட்டில் இல்லைம்பா. அவன் சொல்லப்படாதே. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோ, எப்பவும் சதா என்ன ஹிருதயதல்லி வாசமாடோ ஸ்ரீஹரே. சதா அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப சௌரியம். கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவா, கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துன்னு இந்த பக்கம் உபன்யாசம், பஜனை, பாட்டு கச்சேரி எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு, நான் பொம்மநாட்டிக்கு என்ன சௌரியம், பென்ட்ரைவை ஆன் பண்ணிட்டு உபன்யாசம் கேட்டுண்டு பஜனையை கேட்டுட்டே சமைக்கலாம். அப்போ அது கிடையாது. எங்கள் அம்மா பாடிண்டே சமைப்பா. எங்களுக்கு இந்த சங்கீத நெற்றுவானதே எங்கள் அம்மாவால் தான். பாடிண்டே சமைப்பா. அதனால தான் ரசம் நல்லா மணத்தது. அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். சதா பகவான் நாம சொல்லுங்கோ, எப்பவும் சொல்லுங்கோ. நமக்கு சார் என்ன வேணாலும் ப்ராப்ளம் வரட்டும் சார். எப்போ பூலோகத்தில் ஜனித்தோமோ பாவம்தான் கூட, புண்ணியம் குறைச்சல். புண்ணியம் எப்பவுமே குறைவு தான். நீ பேங்கில் பணத்தை போட்டீங்கன்னா 5.5% தான் வட்டி. நீ 1 லட்ச ரூபா லோன் வாங்கினா 13%. புரியுது? ஆமாம், டபுள் தான். எதுவுமே வச்சுக்கோ, பாபம் 2 பங்கு, புண்ணியம் 1 பங்கு. அதனால தான் பெரியவாள்லாம் சொன்னான், புண்ணியம் தான் நிறைய பண்ணணும், ஏன்னா அது குறவே. பாபம் பண்ணால் அது வளருமே, இன்னும் வட்டி கிட்டி எல்லாம் வளரும். அதுக்காக தான் எப்பவும் பகவானை தியானம் பண்ணணும். சொல்லு. அவன் நமக்கு இந்த உலகத்தில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, வெண்ணையை திருடினா பாலை திருடினா எதுக்கு திருடினாங்கிற அவனை போய், அவன் தான் இந்த உலகமே அவனோடது, அவன் எடுத்துட்டான். இந்த நம்ம சொல்கிறோம்ல, இது நம்பா எங்காம்ங்கிறோம். ஒருத்தரை கூப்பிடுறோம், வாங்கோ எங்காத்துக்கு, உங்காமா நினச்சிக்கோங்கோ அப்படிங்கிறார். நீங்கள் இங்கே தங்கலாம். ராமராம் மாமா சொல்கிறா, இது உங்காம். அப்போ அப்படின்னா அப்படி உபச்சாரம் பண்ணுறான். அப்போது நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படி உபச்சாரம் பண்ணணும். பகவானையே பஜனையில் பாடும்போதே கூப்பிடுறோம், இங்கே வா. நம்ம மதத்தில் தான் பெரிய சமாச்சாரம். பிள்ளையார மஞ்சளில் பிடிச்சி ஆவாகையாமிங்கிறோம், வாயாங்கிறோம், வந்துடுறோம். பூஜையெல்லாம் முடித்தோடனே எப்பவும் எங்கே இருப்போ அங்கே போயாங்கிறோம். இதை விட ஒரு சுலபம் வேணுமோ? எல்லாஸ்தானம் பிரதிஷ்டா பயாமி. இப்போ அவர் இதில் கொச்சின் பாருங்க, அவர் எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியாது. எப்பவும் எங்கே இருக்கியோ அங்கே போ. அதனால தான் நீங்கள் அந்த நல்ல பஜனையில் பாடினா பகவானை கூப்பிடு. நம்ம பக்கத்திலே இருக்கான். ஒவ்வொருவர் பக்கத்திலே முருகன் தோன்றுவான், அவன் பாதத்தையே பற்றி கொண்டால் உங்கள் பக்கத்திலே முருகன் தோன்றுவான்.
சொல்லுங்கோ வேல் வேல் முருங்க. அந்த மாமி அந்த காலத்தில் பெங்களூர் ரமணியம்மாள் 2 கையிலையும் சிப்பிளாக வச்சுட்டு சொல்லுங்கோம்பா. நான் சின்ன பையன், எவ்வளோ தைரியம் இந்த மாமிக்கு. நம்மளும் இந்த மாமி மாதிரி பெரிய ஆளானா சொல்லுங்கோ சொல்லணும். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன். 2 கையிலையும் சிப்பிளாக வச்சுட்டு என்னம்மா பாடுவா. அந்த பக்தியை அப்படி ஊட்டினா. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருவர் பக்கத்தில் நம்ம நீ எங்கேயும் தேடாத, நம்ம பக்கத்துலேயே இருக்கான். பார்க்கடலில் இருக்கான், பரவ அவன் எங்கே வேணாலும் இருந்துட்டு போகிறான். நம்ம கூப்பிட்டாச்சுன்னா என்ன சார், இதுக்கு உதாரணம் சொல்கிறேங்க. செல்ஃபோனில் நம்ம தெரிஞ்சவா எல்லார் ஃபோன் நம்பரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சொல்லு, உடனே வீடியோ கால் பேசுகிறோம். எங்கே அமெரிக்காவில் இருக்கிற பேரன் பேத்தியோட பக்கத்துலேயே இருக்க. இப்படி இப்போ நமக்கு பாருங்கள் சௌரியத்தை, எங்கேயோ இருக்கான்னு நினைக்க வேண்டாம். நம்ம கூடவே இருக்கா. நமக்கு பகவான் எவ்வளவு சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்க. எல்லாம் பக்கத்துலேயே. ஆமாம், இதனால்தான் இந்த ஃபோன் வந்ததுனாலேயோ என்னவோ தான் ஆத்துக்கறி ஆற்றுலேயே இருக்கிறது இல்லை. நான் தான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன்னு. பாருங்க, நம்ம கிட்ட எல்லாமே கொடுத்துருக்கா சார். நீங்கள் எதுவுமே தயவு செஞ்சு உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது இல்லை அது இல்லை இன்னும் சொல்லாதேங்கோ. இந்த இல்லைங்கிற பதத்தையே உபயோகப்படுத்தாதீங்கோ. அதை உபயோகப்படுத்துறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கா. கடவுள் இல்லைங்கிறான். அவ பாட்டுக்கு உபயோகப்படுத்தின்னு போகிறா. நமக்கு எதுக்கு இல்லைங்கணும், நம்ம கூடவே இருக்கான். இப்போ துர்வாசர் சொல்கிறார், நல்லா கேளுங்கோ. ஏ தர்மபுத்திரா, நான் நேற்று வர துரியோதன அரண்மனையில் சாப்பிட்டேன். அவன் தான் புரிஞ்சுன்னுட்டார் இப்படி வரம் கேட்டான்னு. பாருங்கோ, அதுக்கு தான் நமக்கு சந்தியாவதனத்தில் வச்சுருக்கா. ஆபப்புனந்து பிருத்திவீம். எதுக்கு சொல்கிறோம்? கண்ட இடத்துல நான் கொட்டிக்கிறேன், என்னை மன்னிச்சுருவோம். நம்ம எங்கே சாப்பிட்றோமோ அவள் குணம் வந்துடும். அதுதான் இன்றைக்கி டாக்டர் சொல்கிறான், ஃபுட் பாய்சன், வாட்டர் இன்ஃபெக்ஷன் சொல்கிறானே. காரணம் அதான். நான் உபன்யாசத்துக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். வேண்டியப்பட்டவா வந்து சேவிச்சா, நாட்டு பொண்ணும் எல்லாம் சேவிச்சா. இப்போ நாட்டு பொண்ணு இவளுக்கு ரொம்ப கோபம் வருது, நல்லது சொல்லுங்கன்னு. இப்படி பார்த்தேன். அவர் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் விசாரிச்சேனோ இல்லையோ அவளை? விசாரித்தோம், தெருவே தங்கமான பொண்ணுன்னா. சாது பேச மாட்டான்னா சொன்னாளா? இன்னும் இந்த நாட்டு பொண்ணு பார்த்தேன், அப்படி தானே இருந்த நீ? ஆமாம். இப்போயும் கோவப்படுற அப்படின்னு இவரை பார்த்தேன். இப்போயும் கோவப்படுறான்னு புரிஞ்சுலேளான்னு. புரியலையேண்ணா, உங்காத்து சாப்பாடு தான் வேலை செய்கிறதுன்னு. நீ நல்ல சாப்பாடாக போடல. நீ நல்ல சாப்பாடாக போட்டால் அவன் நல்ல பொண்ணாக தானே இருப்பா. அப்போ புனந்து நாங்கள் இங்கே உபன்யாசத்தில் சொல்கிறதா சார் டாக்டர் சொல்கிறான். நீ உடம்பு சரியில்லை, ஜுரம், வயிற்றை வலிக்கிறது, வயிற்றால் போகிறதுன்னா என்ன கேட்குறான்? என்ன சாப்பிட்டேன்னு தான் கேட்குறான். யாரோடையா பேசினியான்னு கேட்டானா? சொல்லு. இல்லை, என்ன சாப்பிட்டேன்னு தானே கேட்குறான். இல்லை, அது ஒன்றும் இல்லை சார், அந்த அல்வாவை சாப்பிட்டேன் போச்சு. அது மிக்சர் சாப்பிட்டேன், காரா பூந்தி சாப்பிட்டேன். இல்லை, வேடிக்கை பாரு, சாப்பிட்டு தொலைச்சி இந்த உடம்புக்கு வந்துருத்தோ. டாக்டர் மருந்து எழுதி தரார், ஊசி போடுறேங்கிறார், எல்லாம் போட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்ணும். இந்த மாத்திரையை சாப்பிட்ணும்னு ஒன்று இவன் என்ன கேட்குறான் பாரு, சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாலேங்கிறான். இப்பவும் சாப்பிட்ணுங்கிறான். அப்பவும் டாக்டரை பார்த்து ரசஞ்சான் சாப்பிட்லாமாங்கிறான். யாராவது ஒத்தனாவது டாக்டர்கிட்ட வயிற்ற வலிக்கிறது மாத்திரை தரேன்னு ஒன்று ராமராமா சொல்லலாமா அப்படின்னு கேட்குறானோ? ஒத்தரும் கேட்கறது இல்லை, டாக்டர்னு சொல்கிறது இல்லை. இல்லை, வேடிக்கை பாரு, நம்ம கேட்குற போதே டாக்டர்கிட்ட ரசஞ்சான் சாப்பிட்லாமா, இட்லி சாப்பிட்லாமா? அதில் ஒரு மாமா கேட்குறார், மிளகாப்பொடி தொட்டுக்கெல்லாம் முடியும்,
சனியன் இது தொட்டுட்டு தான் பாருங்க. இது ஏன் இவ்வளவு சொல்றேன்? துர்வாசர் சொல்றார், நென்னல் புயங்க கேதனன் இல்லம் தன்னில் நறு நெய் பால் தீங்கனியுடன் இனிது உண்டேன். பார், எவ்வளவு பெரிய மகரிஷி. துரியோதன அரண்மனையில் பால் நெய் குடிச்சேன், அந்த கோளாறு. அதனால்தான் எனக்கு பாருங்க, நீங்கள் அதுதான் எல்லாரும் உணருங்கள். அதனால தான் அந்த காலத்தில் சொன்ன பார்க்குற இடத்துலாம் சாப்பிடக்கூடாதுன்னு. சரி சார், இப்படி சாப்பிட்ற சந்தர்ப்பம் இருக்கு, அதுக்கு தான் நைவேத்தியம் பண்ணுறோம். நீ ஹோட்டலில் வாங்கினாலும் நைவேத்தியம் பண்ணு, மெஸ்ஸில் வாங்கினாலும் பண்ணு, அங்கே உட்காந்து சாப்பிட்டாலும் பரிசேஷனம் பண்ணு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் அவனுக்கு தான் குடு. ஆமாம் சார், நீங்கள் இப்போ துர்வாசர் சொல்கிறார், எனக்கு அதனால்தான் இந்த கஷ்டம். அவ்வளோ பெரிய மகரிஷி துரியோதனன் பேச்சை கேட்டு இங்கே வந்திருக்கார். வரலாமா? இவர் வந்தது தப்பு இல்லையா? அவர் இப்போ உணர்றார், இனிமேல் உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ தான் அவர் சொல்கிறார், நீ பகவன் நாமாவை சொல்கிற, பகவான் காலை பிடிக்கிற, பகவான் கிருஷ்ணன் அதான் உன் கூடவே இருக்கான். ஆனால் இப்போ நீங்கள் கவனிக்கோ, துரியோதனன் நினைக்கல, மனம் துன்மார்க்கத்துக்கு போச்சு. இப்போ நீங்கள் ஒருத்தர் கேட்டார், பகவான் நாம சொல்கிறதுக்கு சொல்லாததுக்கு என்ன வித்தியாசம்னு. சொல்லலைன்னா துரியோதன மாதிரி துன்மார்க்கத்துக்கு போகும். துர்வாசரை அனுப்பிச்சான் பாரு, அவர்கிட்ட வரம் வாங்கிக்காம. இவா பகவான் நாம சொன்னா காட்டில் இருக்கிறவா, அங்கே கிருஷ்ணன் வர. புரிஞ்சுதா உங்களுக்கு? அங்கே பகவான் வருகிறான். அதைத்தான் எல்லாரும் உணருங்கள், தயவு பண்ணி உணருங்கள். பகவன் நாமாவை சொல்லுங்கள், சதா சொல்லுங்கள். அதுவும் இந்த காலத்தில் நமக்கு சொல்லித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தம். எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், இன்னைக்கு வெளியில் நடந்து போனாலே இடிச்சிருவான் போல இருக்கு. ஆமாம், இங்கேருந்து இந்த ராம்நகரில் கோவிலில் உபன்யாசம் முடிஞ்சு ஐயப்ப பூஜா சங்கம் போகிறதுக்குள்ளே பயமாக இருக்குது. நடந்து போகிறதுக்குள்ளே ஸ்கூட்டரை இப்படி ஓட்டுறான், அப்படி ஓட்டுறான், கார். நம்ம நின்று போக வேண்டியிருக்கு. இப்போ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். நீ ஏன் அவன் அப்படி வரான்னு கேட்கக்கூடாது. அவன் சொல்லுவாங்க, இது பார்த்து போயாம்பான். நான் பார்த்து ஓட்டுறேன்னு சொல்ல மாட்டான். நீ அதனால தான் எப்பவுமே சிரத்தையாக இருக்கணும். பகவான் நாம சொல்லிட்டு போகணும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி. நான் ஆழ்வார் அழகாக சொன்னார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயராறு சுடரடி தொழுதெழன் மனனே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. உன் திருவடியை பிடிக்காதவனை நீ ஜெயிப்ப, உன் திருவடியை பிடிச்சவன் உன்னை ஜெயிப்பான். பகவானை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? அவன் காலை பிடிச்சிடும். அது தெரிஞ்சுக்கோ. பகவான் காலை பிடிச்ச நீ அவனை ஜெயிப்ப, இல்லைன்னா அவன் உன்னை ஜெயிச்சிருவான். இப்போ பகவான் ஒருத்தன் கேட்டான், நீ யாரை ஜெயிப்ப? என் காலை பிடிக்காதவன். பகவான் ஜெயிச்ச லிஸ்ட்லாம் பாரு. இரண்யகசிபு, இரண்யாட்டகன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்கரன், அவ்வளவும் நல்ல லிஸ்ட்டே கிடையாது. ஆமாம், எல்லாம் இந்த பொட்டா கேஸில் உள்ளே தள்ள வேண்டிய லிஸ்ட்டு, ஒன்றும் நல்ல லிஸ்ட்டே இல்லை. அதே பகவானை ஜெயிச்ச லிஸ்ட்டை பாரு. பிரகலாத, நாரத, பராசர, புண்டலீக, வியாசாம்பரீட, சுக, சௌனக, விஷ்மதாப்பியாலு, ருக்மாங்கத, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷணாதி இன்னும் இருக்குது. ஸ்கூலில் கணக்குவாதியார் கணக்கு போட்டார், n×n+1 அப்படின்னு டாட்டு வச்சுருவார். அப்படின்னா அதுக்கப்புறம் தெரியலைன்னு அர்த்தம். அப்படி போயிட்டே இருக்குங்கிறார். அப்போ அப்படியே போயிட்டே இருக்கு. எங்கே எப்படின்னு தெரியல. நாமாவை சொல்லுங்க. நாமாவை சொல்ல சொல்ல நாம் சௌக்கியமாக இருப்போம். நாம் பகவன் நாமாவை பாடுங்கோ. ஆமாம், பகவன் நம்மளும் நாமாவளி பாடுவோம். ஆமாம், சாயந்தரம் உபன்யாசம் பண்ணலான் இருந்தேன். அது ஹெல்த்துனால போரும், ஒரு வேளை சொன்னால் போருங்கிறா. அதனால் நானும் சாயந்தரம் ரகுநாத்ஜி பஜனைக்கு இங்கே வந்துட போகிறேன்.
பஜனையை கேட்கணும். நானும் நாமா சொல்லுன்னா நானும் சொல்லணும் இல்லையோ? ஆமாம், ரகுநாத்ஜி பஜனைக்கு எல்லோரும் நிறைய கொடுக்குறேள், இன்னும் கொடுங்கோ. எவர் வாண்ட் ஆஃப் மணி. ஆமாம், நிறைய போடுங்கோ. நாமாவளி பாடுவோம். ராமா 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 என்று நாமஞ்சொல்லி பாடணும். நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும். பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தரோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும். கையை தட்ட வாராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். ராமா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும். ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். இதில் நீங்கள் அந்த யுகங்களில் தியானம் பண்ணினாலும் நாமா சொல்லிதான் தபஸ் பண்ண. நீங்கள் ஒருத்தரை இப்போ நம்ம ஒருத்தருக்கு பேர் தெரியாமல் எப்படி கூப்பிடுவோம் சொல்லுங்க. நம்பரே ஸ்டோர் பண்ணுறோம். அவர் நம்பரை போட்டுட்டு அவர் கேட்கறது, அது நேம் கேட்கறதே. நீ பாரு, இது நம்ம வச்ச கம்ப்யூட்டர் தான், நம்ம தான் வச்சுருக்கோம். நேம்னு கேட்குறது. நேம்னு கேட்டுட்டு சேவ் பண்ணுன்னு கொடுக்குறோம். அது கேள்வி கேட்குறது, சேவ் பண்ணலாமா கேட்குறது. உடனே கிளிக் பண்ணுறோம். சரி, உன்னை வேண்டாம் நிராகரிக்கிறோம். டெலிட். ஆர் யூ ஷூர்? நீ டிக்கெட்டை கேன்சல் பண்ணுற போது கேட்குறது கம்ப்யூட்டர், ஆர் யூ ஷூர்? ஏன் நீ உறுதியாக இருக்கியான்னு கேட்குறது. நாளைக்கு நீ அதை கோளாறு சொல்லிடக்கூடாது. எப்படி கேன்சல் ஆச்சுன்னு தெரியலைங்கக்கூடாது. பார்த்தியா, அது நீங்கள் எல்லாத்துலேயும் கற்றுக்கோங்க சார். எல்லாத்துலேயும் விஷயம் இருக்குது. நீங்கள் எதில் இல்லைன்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தையும் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாருக்கும் பாருங்க, இதில் வேடிக்கை என்னென்னா, என் பேரன் இதில் எல்லாம் தெரிஞ்சின மாதிரி எனக்கு தெரியாது. ஆமாம், இதில் என்னெல்லாமோ சொல்கிறா. நான் ஒன்று தான் தெரிஞ்சுட்டேன். என் பொண்ணுகிட்ட இதை எப்படி பேங்க்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இப்போ ரயில்வே டிக்கெட்டு எப்படி புக் பண்ணுறது, இதெல்லாம் தான் தெரிஞ்சு வச்சுருந்தேன். தட்கல் எப்படி போடுறது, இதே ஒரு நாளைக்கு பொண்ணுகிட்ட கேட்டு பக்கத்தில் உட்காண்டு சிரிக்கிறா என் பொண்ணு. என்னப்பா கம்பராமாயணம் இந்த வெளுக்கிற வில்லி பாரதம், அது வேறடி இது வேறடி அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட கம்பராமாயணம் வில்லி பாரதம்லாம் இதுலேயே இருக்குப்பா, இனிமேல் உனக்கு ஸ்கிரிப்டே வேண்டாம்ப்பா, இதை தட்டினா வந்துடும். பாருங்க, எல்லோரும் நமக்கு ஒன்றும் தெரியல. ஒரு விஷயத்துலேயும் ஒரு சமாச்சாரம், ஒவ்வொன்றும் ஒன்று ஒரு சமையலாக அதில் இருக்குது. இப்போ பஞ்சபாண்டவா இப்போது வனத்தில் வாழ்ந்துன்னு இருக்கா. பஞ்சபாண்டவா வாழ்ந்துன்னு இருக்கிற போது இவாளை எப்படியாவது கொன்னுடணும்னு இருக்கான். புரியுதோ? இவாளை எப்படியாவது அவன் கொன்னுடணும்னு இருக்கான். யார்? துரியோதனன். அதில் ஒரு யாகம் இருக்குது. அதில் அபிச்சார ஹோமம்னு ஒன்று பண்ணான். அதில் பூதத்தை கிளப்பி பாண்டவாளை கொல்லணும். என்ன கேளுங்கோ, இப்போ பஞ்சபாண்டவா வனத்தில் ஒருத்தரோட யாகத்தை காப்பாற்றின்னு இருக்கா. இவாளை காப்பாற்றுறதுக்கு யமனே வந்துட்டான்.
மானா வந்தான். ராமாயணத்துலேயும் மான் தான் வந்தது, பாரதத்துலேயும் மான் தான். இந்த மானை துரத்தின்னு போனான். துரத்தின்னு போன போது இந்த மான் மறைஞ்சுருத்து. இந்த யமன் என்ன பண்ணால் ஒரு யக்ஷனா மாதிரி அங்கே ஒரு விஷந்தோய்ந்த குளத்தை, அதான் நச்சு பொய்கைன்னு போட்டிருக்கு, உற்பத்தி பண்ணி வச்சுருந்தான். தாகமாக இருந்தது, பக்கத்தில் குளம் இருந்தால் குடிச்சுட்டு ஜலம் கொன்றேன்னு சகாதேவன் போனான். அப்போ யக்ஷனாக இருக்கிற யமன் கேட்டான், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அப்புறம் ஜலத்தை குடிக்கலாம்னா. அவன் பசி வேகத்தில் நீ கேட்டு நான் எதுக்கு சொல்லணும்னு அதை குடித்தான், செத்து போயிட்டான். நகுலன் வந்தான், செத்து போனான். அர்ஜுனன் வந்தான், செத்து போனான். பீமன் வந்தான், ஜலத்தில் குடிக்கிறதுக்கு முன்னால் பூமியில் எழுதி வச்சான் மணலில், நாங்கள் இந்த ஜலத்தை குடித்தோம் உயிர் போச்சுன்னு. என்ன தர்மபுத்திரன் வந்தால் தெரிஞ்சுக்கணுமே. அவனும் உயிரை விட்டான். தர்மபுத்திரன் வந்தார், இந்த 4 பேரும் இறந்து கிடக்கிறத பார்த்து என்ன கேளுங்கோ, இவர் உயிர் போல மயக்கம் போட்டு விழுந்தார். இப்போ அந்த காளமா முனிவர் அனுப்பின பூதம் கிளம்பி வருது. சகாதேவனை தொட்டு பார்த்தது உயிர் பேருக்கு, நகுலனை தொட்டு பார்த்தது உயிர் பேருக்கு, அர்ஜுனனை தொட்டு பார்த்தது உயிர் பேருக்கு. உயிரை விட்டவெல்லாம் விடுவனான்னு திரும்பி போய் அந்த முனிவரை கொன்னுட்டு யாகத்தில் இறங்கிடுத்து. இப்போ தர்மபுத்திர மயக்கம் தெளிஞ்சார். 108 கேள்வி என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ இந்த 2 நாளில் 3 நாள் சொல்கிறேன். இந்த இப்போ ஒரு 1/4 மணி நேரம், அதுக்கப்புறம் நாளை 2 நாளும் சொல்கிறேன். யமதர்மன் கேள்வி கேட்குறான். இதில் வேடிக்கை என்ன பாருங்கோ, கேள்வி கேட்குறது யமதர்மன், பதில் சொல்கிறது அவரோட பையன் தர்மபுத்திரன். அப்பா கேள்வி கேட்டு பையன் பதில் சொன்னான். இந்த தர்மபுத்திரர் சொன்ன பதில் இன்றைக்கும் பொருந்தி இருக்கு. நீங்கள் இப்போது இந்த இவா நடத்துகிற வினாடி வினா மாதிரி இல்லை, இவாள்லாம் நடந்ததை தானே கேட்குறா. நடந்ததை கேட்குறதுக்கே ஞாபக சக்தி இல்லை. இவன் இப்பவும் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு கேட்குறான், பதில் சொல்கிறான். பூமியை காட்டிலும் கனமான வஸ்து எது? ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? புல்லை காட்டிலும் அற்பமானது எது? சாக போகிறவனுக்கு இது புல்லை மன்னிக்கணும், புல்லை காட்டிலும் அற்பமானது எது கேட்குறான். இப்போது பூமியை காட்டிலும் கனமான வஸ்து எது? ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? பூமியை காட்டிலும் தாயார், ஆகாசத்தை காட்டிலும் உசந்தது பிதா. நம்ம ஆத்மா இருக்கே ஹாஹான அலையும். நமக்கு இவா ஒன்று கூடி சரீரத்தை தர, அதனால இவா ஒஸ்தி. பெற்ற தாயினும் ஆயின செய்யும்னர் ஆழ்வார். எனக்கு அந்த பாசுரம் ஸ்கூல் படித்ததுலேருந்து டவுட்டு உண்டு. காலேஜ் படித்த போது ப்ரொஃபஸரை கேட்டேன், பெற்றவளை விட எப்படி சார் பகவான் ஒஸ்தி? அவரும் என்னெல்லாமோ விளக்கம்லாம் சொன்னார். திருப்தி இல்லை சார் அப்படி. நானே ரொம்ப நாள் யோசித்தேன் காலேஜ் படிக்கிற போது. நம்ம அம்மா நம்மளை ஒரு நாளும் தண்டிக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக எந்த தாயாவது நமக்கு தண்டனை கொடுத்ததே கிடையாது. பகவான் நம்மளை தண்டிக்கிறான், புண்ணியம் பாவம் தண்டிக்கிறான், கண்டிக்கிறான். இப்போ அவனை போய் ஒஸ்திங்கிறான். வைஷ்ணவத்திலையும் சொல்கிறா, சைவத்திலையும் சொல்கிறா. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து. அது ஏன் சார் பெத்தவளை விட ஒஸ்தின்னா? நம்ம அம்மா நம்மளை வளர்க்குற மாதிரி நீங்கள் ஜெகத்திலேயே யாருக்கும் மார்க்கே தர முடியாது. ஆமாம், எங்கள் அம்மா படிக்கையில் விழுந்தவுடனே உங்களுக்கு கொஞ்சம்
ஞாபகம் போயிடுத்து. என்னை கூப்பிட்டு ஒரு நாள் சொல்கிறா, அவள் ஊர் மானாமதுரை. மானாமதுரையில் எங்கள் அம்மாட்ட என்னை கொண்டு விட்டுருங்கிற. நீங்கள்லாம் என்னை சரியாக பார்த்துக்க மாட்டேன், எங்கள் அம்மா தான் என்னை நல்லா பார்த்துப்பாங்கிற. கோச்சிக்க முடியுமா? அவள் போய் எத்தனை வருஷம் ஆகுது. அப்புறம் அவளை உட்கார வச்சு, நீ என்ன பேசுகிற, நீ எனக்கு அம்மா, நீ தான் என்னை பார்த்துக்கிற, உங்கள் அம்மா இப்போ இல்லையே, உங்கள் அம்மா இருந்தால் உன்னை கொண்டு விடுவேன். பாருங்கோ, அந்த சோலுக்கு அம்மானா செய்வா. இப்போ நம்ம அம்மா ராத்திரி 12 மணிக்கு முழிச்சுட்டு நமக்கு செஞ்சா, மடியில் மலமூத்திரம்லாம் பண்ணோம், பொறுத்துண்டா. நம்ம யாராவது பொறுத்துப்போமா? சொல்லுங்கள், வேறு யாராவது பண்ணால் பொறுத்துப்போமா? தன் குழந்தைக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணி எப்படியெல்லாம் பிரியமாக வளர்த்தா. அதுக்கு தான் வியாக்கியானத்தில் எடுத்தா, இப்பேற்பட்ட அம்மாவை கொடுத்தது பகவான், அதனால அவன் அம்மாவை விட ஒஸ்தினாட்டியது பெற்ற தாயினும். இந்த தாயாரை கொடுத்தது அவன் தானே, நமக்கு தெரியாதே சார். சொல்லுங்க நீங்கள், நம்ம இந்த பூமியில் பிறக்கிற போது என்ன தெரியும்? அம்மா கர்ப்பத்தில் இருக்கிற போது நமக்கு போன ஜென்மாவில் நம்ம யாருன்னு நமக்கு தெரியுமா? அதனால தான் நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு ஓடுறோம். அதைத்தான் இந்த லேடி டாக்டர் கேட்குறா, மூமெண்ட் இருக்காங்கிறா. அது மூமெண்ட் இல்லை, நம்ம ஓட்டம் பிடிக்க பார்க்குறோம். அது நம்ம தாயார் கர்ப்பத்திலேருந்து விழற போது சட்டங்கிற வாயு பிடிச்சிக்கிறது. அப்போ பாருங்கோ, நமக்கு போன ஜென்ம ஞாபகம் போயிடும், கண் பார்வை போயிடும், பேச்சு போயிடும், நட போயிடும். ஒன்றே ஒன்று தான், பசிக்கும், அழத் தெரியும். இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, நம்ம எப்போ அழறோமோ இன்னபிலிட்டின்னு அர்த்தம். நம்ம அந்த தாயார் பயத்தில் இருந்ததுனால கீழே விழுற போது நர்ஸு பிடிக்கிறா, யாரோ பிடிக்கிறான்னு தெரியுது. ஏன்னா ஸ்பர்சத்தில் அழறோம். இப்போ நமக்கு கண் தெரிஞ்சு வாய் பேசித்துன்னு வச்சுக்கோங்க, உன்னை அறி பிடிக்க சொன்னாமோ, புரியுறது நமக்கு. அது ரெண்டு அது இல்லையே நமக்கு. அப்போ நம்ம நீங்கள் பாருங்கள், அந்த குழந்தை அழும். இந்த அம்மாக்காரியை சுத்தம் பண்ணிவிட்டு கொண்டு வந்து பெட்டில் போடுவா. இந்த அம்மா அப்படி கையை வெப்பா, அழுக ஓடியே போயிடும். பார்த்தீங்களா? நம்ம பிறப்புலேருந்து நம்மளை வளர்த்து ஆளாக்கி, அந்த தாயார் வயத்தில் இருக்கிற போது அவர் ரத்தத்தை தான் குடித்தோம். பிறந்ததுக்கப்புறம் பாலை குடிக்கிறவன், பால் என்ன, அவர் ரத்தம், அவர் ரத்தத்தையே குடித்து வளர்கிறதுனால தான் அவளை எதிர்த்து பேசுகிறோம். புரிஞ்சுது உங்களுக்கு? இன்னும் யாரை எதுக்கிறது, அவளை தான் எதுக்க முடியும். நீங்கள் தாயாரை ஒரு திராசில் வச்சு அதுக்கு ஈடாக என்ன வஸ்து, ஒரு வஸ்துவையும் காண முடியாது. ஆனால் தாயார்னால இந்த பூமியில் எல்லா வஸ்துவும் கிடைக்கும். தாயாருக்கு ஈடான வஸ்து அது நம்ம இது இந்த அம்மா அப்பா விஷயம் மட்டும் சார். இந்த ஜாதி, இந்த மதம், இந்த உயிர் கிடையாது. பட்டினத்தார் சொல்கிறார், நாய்க்கு ஒரு சூழ் உண்டோ? நாய் அது பாரு 4 குட்டியை போடுறது, 4 குட்டிகிட்டையும் பிரியமாக இருக்கு. பாருங்க, யோசனை பண்ணிப்பார். நீங்கள் ரோட்டில் போகிறவோ பாருங்க, ஒரு ஆடை பாரு, மாடு பாரு, 50 பசுமாடு மேயிறது. ஒரு கண்ணுக்குட்டியை விடு, அது அம்மா யாருன்னு தேடின்னு போயிடும். 50 கண்ணுக்குட்டிக்கு நடுவில் ஒரு பசுமாட்டை விடு, அதை தான் வள்ளலார் சொல்கிறார். ஆமாம், தாயார் அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயித்தான். அவன் உலகத்துலேருந்து எந்தெந்த ஊரில் என்னென்ன பொருள் வசதியோ எடுத்துன்னு போவான். அவன் அம்மா கேட்பான்னு எல்லா பொருளும் அவன் அம்மா இருக்கிற அரண்மனைக்கு போயிடும். இவன் என்ன பண்ணுவான், எல்லாரையும் போக சொல்லிட்டு தான் நேர தாயார் இருக்கிற அந்த புறத்துக்கு போவான். கூட மந்திரி வருவான்.
இந்த மந்திரி வந்தவன் என்ன பண்ணா, உங்கள் அம்மா ரொம்ப செலவழிக்கிறா, நீங்கள் கொஞ்சம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறான். சரின்னர். உள்ளே போனார். உடைவாளை எடுத்து கீழே வச்சார். தலையில் இருந்த கிரீடத்தை கழட்டி கீழே வச்சான். அவா சம்பிரதாயம் எப்படி பெண்ட் பண்ணான், சேவிச்சான். மை டியர் மதர், வாட் எவர் ஐ ஏர்ன்ட் திஸ் வேர்ல்ட், இட் இஸ் எவ்ரிதிங் டு யூ. பிளஸ் மீ. அவ க்ஷேமமாக இருன்னு சொல்கிறா. வெளியில் வந்தான். உங்கள் அம்மாட்ட சொன்னேளான்னா, சொல்லலைன்னா. ஏன் சொல்லலைன்னா, எனக்கு அம்மா, நான் சொல்ல முடியாது. உனக்கு சொல்லலாம், எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, உலகத்தையே ஜெயிச்சவன். உங்களுக்கு நடந்த விஷயம் ஒன்று சொல்கிறேன். நடந்தது. எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் கலெக்டராக இருந்தார் மதுரையில். பாவம், அவர் நல்லவர். ஆனால் அவருக்கு ஒய்ஃபு அமையலை. அம்மாவை அந்த கலெக்டர் பங்களாவில் இருக்கப்படாதுன்னு விட்டார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 10 நாள் உற்சவத்துக்கு மட்டும் மாமியார் வரலாம்னு பர்மிட் பண்ணான். அந்த உற்சவத்துக்கு தினம் பார்க்க கோயம்புத்தூரில் இருக்கிற தம்பிகிட்ட தான் இருந்தால் அந்த கலெக்டரோட அம்மா. இந்த இப்போ திருப்பி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் போகும். அது மதுரை வரைக்கும் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் பேசஞ்சராக போகும். இவர் கலெக்டர் ட்ரெயினில் ஏற்றி விட போகிறான் மதுரையில். அவன் அம்மாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்துருவரோன்னு பொண்டாட்டி கூட போகலாம். அவர் ஏற்றி விட்டுட்டு திண்டுக்கல் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவாராம். ட்ரெயின் சீக்கிரம் வந்துருத்துன்னா நிறுத்தி வை, நான் வந்துட்டே இருக்கேன்னு. ஜீப்பில் பின்னாலேயே ரஷ்அப் பண்ணுவாராம். திண்டுக்கல்ல அம்மாவை பார்த்து சேவிக்க. அம்மாவுக்கு புடவை, தம்பி ஆம்படையா எல்லாருக்கும் வேஷ்டி, புடவை, ட்ரெஸ்ஸு. அம்மாவுக்கு 12 மாதத்துக்கு செலவுக்கு பணம் எல்லாம் கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் சேவிப்புறோம். என்ன மன்னிச்சுரு, ப்ளஸ் மீ, நான் மதுரைக்கு கலெக்டர், வீட்டில் என் அதிகாரம் செல்லலை, என்ன ஆத்துக்காரையும் குவிச்சுன்றாதே. அவர் சொல்லுவலாம், நான் பண்ணின பாவம், எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், உனக்கு ஒரு ஆத்துக்காரி தான், நீ அவளோட சௌக்கியமா இரு. தெரிஞ்சுக்கோங்க, எந்த தாயும் தன் மகனை சபிக்க மாட்டாள். மற்றொரு கருத்து தெரிஞ்சுக்கோங்க, எந்த தாயும் கஷ்டப்படுவா. தன் பிள்ளைக்கு அமெரிக்கா துபாயில் இருக்கான்னா எனக்கு இத்தனை ரூபா அனுப்புன்னு கேட்க மாட்டான். எனக்கு தெரிய இன்னி வரைக்கும் எந்த தாயும் கேட்டதா சரித்திரத்திலேயே கிடையாது. அதுக்கு மீறி அந்த பையன் அனுப்பிச்சான்னா அந்த பணத்தை சேர்த்து வைப்பான். குழந்தை அனுப்புகிறான் கஷ்டப்பட்டுன்னு, தாய் சேர்த்து வைப்பா. வேடிக்கை பாருங்க, அவன் அனுப்புகிற பணத்தில் கொஞ்சமாக செலவழிச்சுட்டு பாக்கியை பேங்கில் போட்டு வைப்பா. இதில் நடந்ததை சொல்கிறேன். பையன் துபாயிலேருந்து வரான், கோயம்புத்தூரில் வீடு வாங்க போகிறேன், பேங்கில் லோன் போட்டிருக்கேன், ஒரு 2 லட்சம் முன்பணம் வேணும்னு. கவலைப்படாத கண்ணு, நான் சேர்த்து வச்சுருக்கேன், 3 லட்சம் ரூபான்னு ட்ராப் பண்ணி கொடுப்போம். அதுதான் தாய். இன்னமும் நீங்கள் இந்த பூமியில் யாராலும் விலைக்கு வாங்க முடியாத, விலை கொடுக்க முடியாத
ஒரு அன்பு பெற வேண்டும் என்றால் அது தாயிடம் ஒருத்தியிடம் இருந்துதான் பெற முடியும். அது தெரிஞ்சுக்கணும். ஆதிசங்கர் பகவத்பாதர் பட்டினத்தார் உலகத்தை துறன்னு பேசின ஞானிகள். ஆதிசங்கர் அவ அம்மா கடக்கானவுன ககன மார்க்கத்தில் பறந்து வந்தார். மடியில் வச்சு கதறினர். ஐயோ, அவர் சன்னியாசி, எல்லாரும் ஒரு நாள் செத்து போகிறோன்னு பாடினவர். புனரப்பி ஜனனம்னு அம்மா உடம்பை பார்த்து அழுதர். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நீ கல்யாணம் பண்ணிக்கலையே சங்கரான்னார். ஓ, உனக்கு கல்யாணம் பார்க்கணுமா? ஆமாம் அப்படின்னார். ருக்மணி கல்யாணத்தை காமிச்சார். தானே சுமந்துன்னு போய் தகனம் பண்ணார். அம்மாவை மேலே விழுந்து கதறார். என்னை 3 மாதம் 4 மாதம் 5 மாதம்னு சுமந்த போது இப்படி எப்படி பிறண்டு படுத்தியே, உன்னை நான் எந்த ஜென்மால போவேன் பார்ப்பேன்னு உன் தலையில் அக்னியை கொட்டணுமேன்னு அழுதறவர். நீ என்ன பத்திய உணவு சாப்பிட்டு வளர்த்தியே, நான் மலஜலமெல்லாம் கழிச்சதை பொறுத்து நீ பட்டினத்தார். நானும் ஒரு கோடியை தூக்கி போட்டவர். செத்த பிணத்தின் அருகே இனி சாகும் பிணங்கள் கத்தும் கணக்குதையான்னு பாடின பட்டினத்தார். தன் அன்னை இறந்தவுடனே ஐயோ 300 நாள் சுமந்த தாய்க்கா நெருப்பை போடுவேன்னர். முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரியத்தழல் மூட்டுவேன். மகனே மகனே என்றழைத்த வாய்க்கா அரிசியை போடுவேன்னர். அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோன்னா. எனக்கு என்ன பயம் ஆச்சரியமாக இருக்குன்னா, எப்படி முதியோரத்தில் கொண்டு போய் சேர்க்கறா, எனக்கு கஷ்டமாக இருக்கு. நம்மெல்லாம் சரியாக தர்மத்தை சொல்லலையோ அப்படின்னு தோன்றுறது. எப்படி எங்கள் அம்மா இருப்பா, 92 வயசு இருந்தா. நான் உபன்யாசத்துக்கு கிளம்புற போது சேவிச்சுட்டு போவேன். எப்போ வரேன்னு கேட்பா. கரெக்டாக முழிச்சுன்னு இருப்பா. ராத்திரி 12 மணிக்கு தூக்கம் வரலன்னு பாடின்னு இருப்பா. இல்லைன்னா தூங்கினாலுமே நான் அக்ஞானமாக கிட்டக்க போய் பார்ப்பேன், மூச்சு விட்டுன்னு இருக்காளான்னு. அப்போ என்னை எல்லாரும் கேட்பா, இவ்வளவு அக்ஞானமாக இருக்கேளே. ராத்திரி 12 மணிக்கு பாடுவா. நான் போய் பக்கத்தில் உட்காருவேன். உனக்கு தூக்கம் வரலையா? நீ தான் சொல்லியிருக்கியே பகவான் நாம சொல்லுன்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன பாடுற? தியாகராஜ கீர்த்தன். நான் கேட்குறேன். நான் கேட்டுன்னு நான் தூங்கிடுவேன். அவள் என்னோட சால்வை ஒன்று எடுத்துன்னு வந்து போத்துவா, குழந்தை தூங்குறான்னு. ஆமாம், அங்கே என் சும்மா என் பொண்ணுகிட்ட கேட்டிருக்கா எங்கள் அம்மா, என் குழந்தை என்றைக்கு வரான்னு. என் பொண்ணு இன்னமும் குழந்தையா பாட்டி உனக்கு அப்படின்னா. எத்தனை வயசான என்ன? எனக்கு குழந்தை தான். நீ அவனோட குழந்தை? ஆமாம், எனக்கு குழந்தை தான் எங்கள் கல்யாணராமன். என் பொண்ணு சொல்லுவாள், நீ உங்கள் அம்மா ரொம்ப வேதாந்திங்கிற கரெக்டு தான், இருந்தாலும் ரொம்ப பெருமை ஜாஸ்தி உன்னை பற்றி, ரொம்ப பீத்திக்கிறா அப்படிம்பாங்க என் பொண்ணு. சரிடி, அவள் அம்மா சரி, அவன் பெருமை பட்டுக்கு தானே பட்டுப்பா, இயற்கை. அவன் என் பொண்ணு கேட்குறா, இவா எப்படி என்ன நேரம், அவள் என்ன நேரம் எல்லாரையும் சொன்ன. என்ன கேட்குறா, உங்கள் பிள்ளை கல்யாணராமன் என்ன நேரம் அப்படின்னு கேட்டா. நான் கருப்புன்னு சொல்ல மாட்டேன்னுட்டா எங்கள் அம்மா. அது எங்கள் கல்யாணராமன் ராமன் அம்மா சொல்லி சொல்லி ராமன் மாதிரியே இருக்கான். ராமன் மாதிரிலாம் கருப்பு தான். அதாவது தாயார் பற்றி தான் நமக்கு நம்ம மேலே அவ்வளவு வாஞ்சையாக இருப்போம். ராம் காலாத்மக பரமேஸ்வர ராம் பிரம்மாத்யமர பிரார்த்தித ராம் சண்டகிரணகுலம் ஸ்ரீமத் தசரதநந்தன ராம் घोरताटका गौतम मुनिसम
भार्गवत श्रीमद राम राम जय राकाचंद्र समानन राम पितृवाक्याश्रितक प्रियगुव विनिवेदित पदराम भरद्वाज मुकानंदकराम दशरथ संदद सिंदितराम विरचित निज पितृकर्म कराम राम राम जय शूर्पणखार्ति रत्नलसत्पीठास्थितरां पट्टाभिषेकः पार्थिवकुलसम्मानितरां ईचकुलानुग्रहकररां सकलजीवसं समस्तलोका राम राम जय विश्रुतदशखण्डोद्भवरां सीतालिङ्गन विपिनत्याजिद कारितलवणासु स्वर्गत संभुग स्वतलय कुचलवन अश्वमेध कृतु कालावेदितसुर अयोध्य गजन विधिमुगवि संस्कृति बंध विमोह धर्मस्थापन तत्पररां भक्तिपरा सर्वचराच क्या बात है राम राम जय 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 मंगल मंगलकर जय मंगल राम आनंदाम रघुपति राघव முதல் பக்கம் திருப்பிக்கோங்க ख्यात श्री रामदूतः पवनतनुभवगा पिंगलाक्षा सिकावान मुद पக்கம் सीधा शोकापकारी उंगला தான் मुद पக்கம் பாரு दशमुख विजयी लक्ष्मण प्राणदाता आनेता बेठजाद्रे लवण जलनिधे लंकने दीक्षितो यगा वीर श्रीमान हनुमान मम मनसि वसन कार्य सिद्धमतिम तनोतु எல்லாரும் கொடுத்துருங்கோ 22ஆம் தேதி தருவேன் எல்லாருக்கும்
ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி, பிரகலாத வரதுனிகி, வில்லிபுத்தூரார் மகராஜிகி, ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காயேகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டையலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனும் எடுத்துக்காப்பான். ராதே கிருஷ்ணா.